என்னங்க பாத் ஆஃப் பெயின் வந்துட்டோமா? பாத்த போய் கண்டுபிடிச்சாச்சு கைஸ். இந்த இடத்துல தான் இருந்திருக்கு. நம்ம பார்க்காம போயிருக்கோம். அதான். ஆக்சுவலி அது ஒரு சீக்ரெட் இடம் தான். கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாரி வச்சிருக்கான். ம். சரி ஆரம்பிச்சிருங்க. ஹலோ நாயகஸ் வெல்கம் பேக் டு ஆஃப்னைட் கேமிங் தமிழ். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்குறோம்னா, ஹாலோ நைட். அவ்வளோதான். ஆக்சுவலி இதுக்கு நம்ம போயிருப்போம் பாத்தீங்களா? போன பகுதியில நம்ம இங்க போயிருப்போம். ஆனா இங்க ஒண்ணு வச்சிருக்கான் பாரு ஒண்ணு. போயிட்டு இதுக்குள்ள ஒரு வழி இருக்கு கைஸ். அது பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள அப்படி ஆக்சுவலி இங்க ஒரு இது இருக்கு காமிக்கிறேன் பாருங்க. இத வந்து நம்ம ரீஃபில் பண்றதுக்கு சோல்ஸ்க்காக சோல்ஸ்க்காக. அப்புறம் இன்னொரு மூவ் நம்ம கத்துருக்கோம். என்ன மூவு? அதா ஆனா இத யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம இருந்தாலும். அது யூஸ் பண்ணிருக்கியா? இது பார்த்துருங்க. இது யூஸ் பண்ண முடியாது. இது பண்ண முடியும். இது பண்ணிருங்க. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மர்மங்கள் பார்த்தீங்கன்னா, பார்க்கறக்காக ஒரு ரகசியத்த சீரக ரகசியம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கடுமையான பாதை வந்து தண்டனைய பார்த்தீங்கன்னா, நம்ம அனுபவிச்சாகணுமாமா. தண்டனை தானே வாழ்க்கையே தண்டனை தான்டா. ஆக்சுவலி நாங்க ஒரு வாட்டி ட்ரெய்னிங் எடுத்திருக்கோம். செய் பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் ட்ரெய்னிங் பத்தாது கைஸ். ஆக்சுவலி இதுக்கு நாங்க ஹனிகாம்ப் வச்சுக்கோங்க. மார்க் ஆஃப் ப்ரைட் வச்சுக்கோங்க. மார்க் ஆஃப் ஃப்ரைடே அது உங்க இஷ்டம். உங்களுக்கு எப்படி பிரச்சனை இல்ல. எனக்கு இதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு ஆனா. ஹனிகாம் எப்படிதான் கம்பல்சரி கைஸ். ஹனிகாம்ப் கிரப் சாங் அது என்னோட சஜஷன். அது உன் சஜஷன் மட்டும் இல்ல. மத்த எல்லாத்தையும் சஜஷன் தான். அதான் நீ மட்டும் பேசணும் வர்ற மாரி. ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறவங்களா இருந்தா இது வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆடுற மாரி இருந்தா இவ்வளவு தூரம் கூட ஆட மாட்டீங்க. நாங்களே ஒரு 10 வாட்டி மிதாக்கி இருப்போம். ரெடியா ரெடியா 10க்கு மேலங்க. ஆ ஓரளவுக்கு நோ ஒரு ரெடி அடிச்சிடலாம். நீ கொஞ்சம் ரெடியா இருக்கியா அந்த இது வருதுன்னு தெரியுதுல்ல. கொஞ்சம் ஸ்விங் பண்ணிட்டே போங்க நீங்க. அப்படிங்கிறீங்களா? ஆமாய்யா. ஸ்விம் பண்ணிட்டே போறதா? ஆமா வழி இல்ல. அதனால கரெக்டான டைம்ல பண்ணணும். அது கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடா போகுது ஃபாலு. ம். ஏ ஆ ஓகே ஓகே. வந்துட்டோம். அவ்வளோதாங்க சீக்கிரம் வந்துட்டோம். இது வந்துடலாங்க. ஓ இது வந்துடலாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் வந்தேங்க. கரெக்டாக இந்த பிளேட் வச்சோம். ஆ ஆ பத்தியா சரி, சரி, சொன்னேன் சரி. பத்தியா? போய்க்கலாம். கரெக்டாக சொன்னேன் பத்தியா அந்த பண்ணேன்னு. சரி அப்ப இருங்க. கரெக்டாக நொட்டுன்றது. உனக்கு அந்த கடைசி அந்த பெருசு தாங்க இதாகுது உங்களுக்கு. அந்த ஒரு இதுதான். பெரிய இதான் இதாகுது. கடைசி இது இதே மாதிரி தான். ஏய் அடி அடி அடி. அவ்வளோதான். ஏன் வரல? அது க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. போலாமா? இதெல்லாம் கனவு விளையாடிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இது கொஞ்சம் கஷ்டமான பகுதி தான். பார்ப்போம். கடைசி பாஸ் முடிக்கலான்னு ட்ரை பண்றோம். இல்ல கடைசியா தஞ்சை போட்டுடலாம். ஆக்சுவலி இன்னும் நெறைய பாஸ் இருக்காங்க முடிக்காமயே. நமக்கு தெரிஞ்சே இதுதாங்க. இந்த ஒரு நம்ம ஒரு ஜங்க் ஃபிட்ட நம்ம ஒரு பாத்துல கைஸ் நம்ம ஒண்ணு. இன்னும் ஒண்ணு அடிச்சுட்டேன். ரெடியா பிரச்சனை இல்ல. ஓகே. வெயிட் பண்ணு. ச்சே! ஏன்டா டேஷ் இப்படி பண்ணிக்கணும், பண்ற? டேஷ் பண்ணிக்கணும். ஏன்டா உயிரை வாங்குறீங்கன்னு. இது கொஞ்சம் ஈஸியா வச்சிருக்கலாமேடா பாதாம் பின்னு. ஈஸியா வைக்கிறதுக்காக பேர் எப்படி வச்சிருக்க பாத்தா பேருன்னு. அவ்வளவுதான் அவ்வளவுதான் உட்காந்துரு. காய்ஸ் இருங்க. அவ்வளவுதான். போயாகணும். இல்ல எனக்கு தெரிஞ்சு தனியா பண்ணிடுவோம் இந்த வீடியோ. அதான் ஆனா சொல்றேன். கேம் முடிச்சு தனியா பண்ண முடியுமா? அதான் யோசிக்கிறேன். கேம் முடிச்சுட்டு பண்ண முடியாதுங்க. கேம் முடிச்சா உனக்கு கிரெடிட்ஸ் போயிட்டு இதாகி கஷ்டம். அதுதான் யோசிக்கிறேன். அதான் நான் என்ன சொல்றேன். இது ஜஸ்டியோ. இந்தாட்டி ஒழுங்கா நோட்டு. ரெடி. ஓகே 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 ஓகே. ச்சே! கரெக்டா போயிருக்கும். கரெக்டா அதான் சொன்னேன். இதேதான் கைஸ் நீ பேட் தான் போகும். பேரிங் ஒட்டுது. ஆக்சுவலி இந்த இது ஒயிட் பேலஸ்ல பார்த்தீங்கன்னா எனிமிஸ் இருக்க மாட்டானுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி எரிச்சல் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி பொறிகள் தான் நிறைய இருக்கும். நானும் நல்லா இருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்குது. கடைசியில் பார்த்தா சொல்லுவானுங்களாமா, ஏய் இதை பார்த்தா பெயினே பார்த்தீங்கன்னா ரகசிய வழிடா அப்படின்னு. ரகசிய வழின்னா தப்பிக்கிறவன ரகசிய வழின்னு ஜஸ்டியா ரெடியா இருக்கு. ஓ நோ நோ நோ. டேஷ் பண்ணிட்டா போட்டு டேஷ் பண்ணிருக்கேன். டேஷ் பண்ண இது குத்திடுங்க. இது முள்ளு குத்திடுவீங்க. அது பிரச்சனை இல்லை. முதல்ல பார்ப்போம். ஆணியாங்க அதெல்லாம். கைஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு இடம் தான் கஷ்டமா இருக்கு. ஆமாம் இதை தான் ஓரளவுக்கு ஈஸியாக நினைக்கிறோம். நான் ஓரளவுக்கு தான் ஆடி இருக்கோம். நியாயம் முன்னாடியே ஸ்விங் பண்ணிட்டேன். ஹெல்த் போட்டா வேணாம். இதெல்லாம் தேவைப்படாது. அங்கே குடிக்கும் போது பார்த்துக்கலாம். ஓத்த போட்டில் தூக்கிட்டோம். துடிச்சா மட்டும் எங்கே வர போகிற கனவு தான் இருக்கேன். ரெடியா நல்ல அடி வரேன் கைஸ். இத்தனைக்கும் எவ்வளோ ட்ரை எடுத்துங்க.
கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி நான் அப்படியே உட்காந்து ஆடினா ஆடிக்கலாம். அப்படியே உட்காந்து வரலாம் நோட்டிருக்கீங்க. இப்போனா இந்த கண்டென்ட் இன்னும் கண்டென்ட் ஆகிடுங்க. நகராம ஒரே இடத்துல நோ சொன்னேன். நகராம அப்படியே அடிச்சா போதுங்க. நகர்ந்தாயா வேஸ்ட் பண்றேன். நானாங்க வேணுமே நகர்றேன். நீ நகரம் ஐயா சொல்றேங்க. வந்துருச்சு. அவ்வளோதான். வந்துட்டோம். இந்த இடத்துக்கு வேற நல்லா வந்துடுறியாடா. இதுக்கு மேல போக மாட்டேறியாடா. நான் நகரலங்க. சும்மா நகர்னா நான் நகராம தான் இருக்கேன். இல்லடா நீ நகர்லங்க. நான் என்ன சொல்றேன்னு தெரியுமா? நீ அடிக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி சொல்றது, அந்த பட்டன் யூஸ் பண்ணிடுறேன். அதான் சொல்றேன். இதோட ஆடுறதுன்னு நீ தான் ஒன்றும் சொல்ல முடியாது. கஷ்டம் பார்த்த ஃபீலு. அவ்வளோதான். பரவாயில்ல. எதிர்த்து பரவாயில்ல போட்டு பிரச்சனையே இல்லை. வந்துடலாம். உங்களோட இடத்துக்கு வந்துடலாம். ரெடியா டேஷ் சொல்லியேடா. நீங்க சொல்லுங்க டேஷ்ன்ட்டு. நான் எனக்கு எப்படா தெரியும் நீ போடுவேன்னு போய் சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க. ஓகே வந்துட்டோம் அவ்வளோதாங்க. ஆக்சுவலி தனி பாட்டே போயிருமாங்க நமக்கு. மெயினாக அந்த ஹனி கோம்பு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் ஹனி கோம்பு வச்சா தான் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். பார்ப்போம். கொஞ்சம் போய் எடுத்து வந்துக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அன்லிமிட்டடாக நமக்கு இது தந்துட்டு இருக்கும். அன்லிமிட்டட் சோல்ஸ் கைஸ். இது இந்த ஒயிட் கலர் இருக்குது இங்கே மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வச்சு வச்சுப்போம் பார்த்தா ஃபைனில். ஸோ பிரச்சனை இருக்காது. அது லிமிட்டடாக வச்சுருந்தானு வச்சுக்கோங்களேன். இந்த வாட்டி போயிடலாம். அது நம்பிக்கை இருக்கு. ஒருத்தர் 2.5 மணி நேரத்தை முடிச்சிருக்கான். நம்ம விளையாடத்தை முடிக்கணும்னு பார்க்கலாம். பார்த்த ஃபைன் மட்டுமே வா. ஆமாயா, அவன் மொத்தம் 2.5 மணி நேரத்தை முடிச்சிருக்கு. டேய் சாலா தற்கொலை. தெரியுது கஷ்டம் புரியுது. வந்துட்டோம். தமிழ்ல போட்டுக்காங்க. நான் பார்த்தா ஃபைனு போட்டிருப்பாங்கயா, நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம். நீங்க ஆடாம இருந்தா இந்த ட்ரை பண்ணுவீங்களா கைஸ்? சத்தியமா ட்ரை பண்ணுங்க. நல்லா பத்து வந்துட்டோ. அவ்வளோதான். அப்படிதான் கைஸ். இப்படிதான் கைஸ் நாங்கள் முன்னாடி வந்துட்டு இருந்தோம். ரெடியா இருக்கு. ரொம்ப இதை அடிச்சேன். ஆக்சுவலி அப்படி போகலாம். ஃபாஸ்ட்டுங்க 2 நிமிஷத்தை போயிருப்பாப்புல. தலைவர் அப்படிதான் போயிருப்பாரு. அசால்ட்டா இருக்கும். அவன் போகும்போது இருங்க. எத்தனை நிமிஷம் பண்ணியிருக்கோம்? 8 நிமிஷம். இதுக்கே 8 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. 2 நிமிஷம் பார்க்கலாம். ஆக்சுவலி அதுக்குலாம் நாங்கள் ஒன்றும் சொல்லியிருந்தோமே. இதுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்ளிகேஷன் மூலமாக ஸ்ட்ரீம் பண்ண வரல. அதான் கேம் இது போட்டால் வரல. அதனால தான் டிஸ்பிளே போட்டுருக்கோம். இல்லைன்னா அதுக்கு இது போடுறோம். ரெடியா அடையச்சை. சாலா நீங்க அடுத்த மட்டும் தாண்டிட்டா போதுங்க. பெசம் பாஸ் பண்ணிட்டா. எதுக்கு வேணாம். பாஸ் பண்ணா நீ முக்கதான் போற. அப்போ நான் டக்கு போயிட்டு நினைக்கிறேன். இப்போ அன்னைக்கு பண்ண மாதிரியா? ஆமாம். சரி பாரு. வேணாம். அப்புறம் அவங்க தெரியாம போச்சுன்னா பார்த்தா நிஜமான மத்தி கடியில் நெருப்பச்ச மாதிரி இருக்கு. இன்னும் எரியுண்டா போக இதனால இப்பவே கதற. இது மட்டும் தான் கஷ்டமா இருக்கு எனக்கு. இது மட்டும் ஃப்ரீ ஃபால் ஹேண்டில் பண்ண முடியல. அது உண்மைதாயா. பறக்கதன்மை வேற, இது வேற. இந்த மாதிரி எவ்வளோ கொண்டு நான் போயிட்டே இருப்பேன். போக பண்ணிட்டீங்கன்னா செவத்து பிடிச்சி கிளைம் பண்ணி போகிறது. இது கஷ்டம் கைஸ். இருந்தால் அப்படி பண்ண முடியாது. இது அப்படி வேணாம். நீ இப்படியே போட்டு நான் தெரியாமல் தப்பா அடிச்சிட்டேன். அதனால வேற வழியில் இதுக்கெல்லாம் இருக்கும். ஐயோ இப்படிங்க பார்த்தா பெயின் பார்த்து இது கூட பண்ணிங்கன்னா அப்புறம் பார்த்தா பெயின் கஷ்டம். ஆக்சுவலாக நான் இவ்வளோ தூரம் வந்தேங்க. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தேன். இந்த நாய் தான் இருக்கு. காய்ஸ் 2 நிமிஷங்களுக்கு பிறகு வந்தாச்சு. ஆக்சுவலி ஒன்றும் இல்லை. சாவாதன என்னது
தாயே ஏன்டா எப்படி இப்படி பண்றீங்க? எப்படி இல்ல அங்க வந்துட்டேனே. ஓ, அந்த சிலைய அடிக்க மாட்டியாடா? நான் அடிச்சே இல்லையா அந்த சிலைய? அடிக்கவே இல்ல. ஐயா, ஐயா, நாயே மூடிட்டு கைஸ் போலாம் உள்ள. ஆக்சுவலி 2 நிமிஷத்துல அங்க வந்துட்டேன். ஆக்சுவலி எனக்கு உண்மைய சொன்னா 2 நிமிஷத்துல வந்துட்டோம். 2 நிமிஷம் 2 நிமிஷங்க. 2 நிமிஷத்துல வந்துட்டேங்க. போ நீ போ, முதல்ல மூடிட்டு போ நாயே. 2 நிமிஷத்துல வந்துட்டேங்க அந்த இடத்துக்கு. கைஸ், இங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா தமிழ்ல நம்மள மாதிரியே ஒருத்தங்க, நம்மள மாதிரி தான் கிட்டத்தட்ட. அவர் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துல போட்டிருக்காரு. 1.5 மணி நேரம். நம்ம ஆதார் பை மட்டுமே. பிரேக்க முடிக்கிறோம். இந்த ரெக்கார்டை முடிக்கிறேங்க. சீ கருமோ. யாருங்க அவர் பேர் என்ன? பேர் தெரியலங்க. 1.5 மணி நேரத்துல போட்டிருக்காராம். பாத்துக்கலாம். அதை முடிக்கிறோம். அவரு 8 மாசம் முன்னாடி போட்டிருக்காருங்க. கிங் எம்எஸ் ஒருத்தரு. இங்கேமஸ் நம்ம நைட்டு இங்க நைட்டு வித்தியாசம் இருக்கு கைஸ். என்ன அவருக்கு ஒரே வித்தியாசம் தான். அவர் வாய்டு ஹார்ட் வச்சிருக்காருன்னு நம்மகிட்ட இல்லை. வாய்ட் ஆட்டதுக்கு அது எனக்கே தெரியல. அவ்வளவுதான் 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 guys. அவ்வளவுதான் guys. முன்னாடி வரணும் தான் நான் இவ்வளவு பண்ணேன். எனக்கு வரக்கு என்ன கஷ்டமா. அதுதான் இனிமேல் நம்ம செட்டா இங்க இருந்தா இருக்கும். இனி பிரச்சனையே இல்லை. இதுக்கப்புறம் பாருங்க என்னோட ஆட்டத்தை மூடிட்டு பண்ணா சரி. போயிடலாமா? இது அடிக்கும். போயிடலாம். போயிடலாம். இதுக்கப்புறம் இதெல்லாம் என்னோட speed என்னடா தான். பெருசா? சீ அசிங்கங்க, இது அசிங்கங்க எனக்கு. உனக்கு தான் ஜாஸ்தி, எனக்கு என்னடா? சீ அசிங்கம். இல்ல ஒரு வாட்டி விட்டது இல்ல. சாவிடா நாய். இதுக்கப்புறம் வரும் guys. இதுக்கப்புறம் தான் கஷ்டம். ஆ ஆ டி நோ ஆ ஆ ஆ ஓய்டா என்னடா ஜப்படா டேய். சீ ஏங்க நீங்க வாய் வச்சு அமைதியா இருங்க. நீங்க வாய் வச்சாலே வர மாட்டேங்கிறீங்க. guys நீ வாய் வைக்காத ரெடி லைசன்ஸ். நீ வைக்காத வாய். நான் எதுவுமே பண்ணலடா. டேய் டேய் டேய். ஓடி ஓடி இந்த இடத்துல செத்ததே இல்லடா நான். நீ வந்த நேரம் நீ உளுந்து உளுந்து சாகுறேன். guys இவர் என்னோட ராசி பத்தி சொல்றாரு. நான் எப்பப்பெல்லாம் அவர் கூட இருக்கேனோ அப்பெல்லாம் வந்துடலாங்க. இப்போ கைஸ் நான் இந்த இடத்துல ஒரு வாட்டி கூட செத்தது கைஸ். கீழே ஈஸியா போயிடலாம் போலங்க, தெரியுதா? ஆமா என் போயிடலாம். எனக்கு கீழே பாதையே. கரெக்டா போ. நீ நீ வாய் திறக்காதுங்கிறண்ணா. ஒருத்தர் 1.5 மணி நேரம், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தமிழ்ல 1.5 மணி நேரம் போட்டிருக்காரு. அந்த ரெக்கார்ட் நம்ம முடிக்கிறோம். நீங்க வாய் வைக்காம இருந்தீங்கன்னா நான் ஒரு நிமிஷத்துல கூட இந்த ரெக்கார்ட் முடிக்கிறேன். ஓகேயா? பரவாயில்ல, லைஃப் முக்கியம் இல்லை இப்போ. முக்கியம் இல்ல. அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீங்க வாய் வைக்காம இருந்தீங்கன்னா நான் சொல்லிட்டு வந்துடுவேன். சில ஏங்க எனக்கு ஒரு வாட்டி கூட செத்ததே இல்லை இந்த இடத்துலலாம். எப்படியா? இதுக்காக பிரச்சனை நான் வைக்கிறேன். நீ கிரப்சாங் யூஸ் கைஸ். பாத்தீங்களா இப்ப கிரப் சாங் எதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு ஹைட் வேணும். அவ்வளவுதான். அவ்வளவுதான் guys. ஈஸி. ஆக்சுவலி கொஞ்சம் கஷ்டம் தான் இதுவும். இது ஆக்சுவலி ஈஸி தான். நான் வந்துடுறேன். ஆக்சுவலி இப்போ நம்ம ஏன் போதியா இனிதான் கஷ்டம் ஆரம்பிக்க போகுது. சீ பார்த்தீங்களா? நீங்க பேசுறீங்க இந்த இடத்துல ஒரு வாட்டி கூட செத்ததே இல்லைங்க இந்த இடத்துல. ஏன்னா தர்த்தரோடையா? நீ அமைதியா இருடா வாய் வச்சு. நீ வாய் டேய் டேய் சொல்லிடா. டேய் செத்ததே இல்லடா இந்த இடத்துல. டேய் தண்ணி காலுக்குறதா தண்ணி விடி வச்சிருக்கானே டேய் சலா. எடுத்து போடு. போட மாட்டேன்டா. ஆக்சுவலா நம்ம விட்டு டேரக்டா நாங்க போலாம் guys ஒரு இடத்துக்கு. டேய் நீ பேசாதடாங்கடா. நீ பேச நான் உன் அடி வாங்கி சாத்திட்டு இருக்கேன்டா. சோ guys எதுமே சொல்ல guys. நீ மூடிட்டுடா டேய் சாமி. ஓ நீ guys நான் செத்ததே இல்ல guys. போக பண்ணிட்டு தான் போறது அப்படியே நோட்டுறது. நான் செத்ததே இல்லை இந்த இடத்துல. அவங்ககிட்ட பேசின நேரம் செத்துட்டே இருக்கேன்டா. எழுத்து போட்டுருங்க. ஏன் முடியாதுடா. சொல்லுங்க. நீ வாயை மூடிட்டுடா டேய் அடி. பக்கத்துல தான் சாலை இருக்கு, அடிச்சு எடுத்துக்கோ. வா கொடு.
பார்த்தீங்களா guys, கடைசியா நான் சொல்ற மாதிரி தான். ரைட் நீங்க கொஞ்ச நேரம் வீடியோ மட்டும் பாருங்க சைலண்டா. ஊமை குத்துனாத்தே ஒரு அமைதியா இருப்பார் போல. சரி போதும், கிளம்பலாம். ம் ம். டேய் சாலா சாலாவும் பண்ண முடியாது. ஒன் குயிக். இல்லை கொஞ்சம் அப்படியே போயிட்டு. போயிட்டு அவ்வளோதான். ஓகே. டேய் நான் இது ஒரு வாட்டி கூட அடி வாங்கினது இல்லடா. இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணு, அது ஜென்ரேட் ஆகும். முக்கியம் இருங்க அது ஜெனரேட் ஆயிட்டோம். முக்கியம்லாங்க சார், நம்மளுக்கு கிளப் சாங் ஓரளவுக்கு இதாக இருக்கட்டும். டக்குன்னு ஆகு. ஓகேங்க. ஏங்க இதுக்கே நான் கதறனா அப்ப அந்த இல்லை போயிடலாங்க, பிரச்சனை போயிடலாம். ஓ அந்த இது இல்லையா நெருப்பு இல்லையா? ஓகே என்னடா நெருப்பு இல்லை? டேய் அதை அப்ப கவனிக்கவே இல்லைங்க அதை. இருங்க என்னடா நெருப்பு இல்லை? ஒன்றுமே புரியல. நீ பேசாதன்ட்டா டேய். நான் இது இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். பாத்தீங்களா இவர் பேசாம இருந்தானா கைவர அடிக்குதே. இது பண்ணுது. என்னது? ஓகே இது ஓகே. இப்படி போகணும். நான் போய்க்கிறேன். ஓகே ஈஸி பார்த்துக்கலாம். ஈஸி நீ பேசாதடா டேய் தயவு. நீ பேசாத வரைக்கும் நான் நல்லா ஆடிக்கிட்டேன்டா. நீ பேசினோடனே அடிச்சுக்கேன்னு நான் ஒன்றும் சாகிறேன்டா. எப்படி அது ஒரு ராசிடா டே. கைஸ் இது ஆக்சுவலி நான் இந்த கேம் இந்த பாத்தா பெயின் விளாடும் போது அவன் கூடயே இல்லையா? ஏன்னா ஒரு 2 மணி நேரம் இருந்தேன் கைஸ். ஒட்டுனீங்க அவ்வளோதான் கைஸ். நீ சேவ் வந்தாச்சு. நீ பார்த்தீங்களா எப்போனாலும் அந்த இடத்த கடக்கிறோமோ அதுக்கு இவர் தான் காரணம். ஏன்னா ஒரு வாய் வச்சு கம்முன்னு இருந்தாருன்னா அழகா நான் பேசுவேன். பேசுறேங்க. சரிங்க முடிங்க. இப்போ எது பேசுறாங்க? பேசாதீங்கன்னா கம்முன்னு இருக்கணும். நான் இப்போ எதுவும் பேசலையா? ஆமாயா, அதான் உண்மை. டேய் இதான் ஸ்பேஸ் அப்பதான் உனக்கு திட்ட முடியும். என்ன சொல்றா? இது பேசவே திட்டுறா. இதான் ஸ்பேஸ்ரா டேய், அப்பதான் உனக்கு திட்ட முடியும். சரி அடிங்க, பேச எடுத்துக்கோங்க. அப்பதான் நீ நானே திட்டாலும் வாண்டடா திட்டாலும் இல்லை நாயை உன்னால தான் சொல்ல முடியும். சரிண்ணா. இப்போ என்னடா டே ஏங்க ஃபுல் கான்ஃபிடன்ஸ் மோட். நொற்று மோடு. டேய் நான் எல்லாம் செத்ததே இல்லைடா. இந்த இடத்துல செத்ததே இல்லை. விட்டாம் பாரு ஒன்று. கொஞ்சம் முக்கு. ஐயோ இதுக்கு மேலதான் கஷ்டம். அப்புறம் எப்படி எப்போ போற? எப்படி? சரி கரெக்டாக பண்ணி தான் போய்க்கலாம். போயிடலாம் ஈஸிடா. எப்படிதான் விட்டுறீங்க அதெல்லாம்? வந்துருங்க. அது சரிங்க நல்லா விட்டுருப்பேன்னு நினைச்சேன். சரி கரெக்டாக விட்டுருக்கலாம். நல்லா விட்ட நீ. நல்லா போய் விட்டுட்டு போய் விட்டுறா மாதிரி. சரி இங்கே குடிச்சுக்கணும். நீங்க எல்லாம் சுதந்திரமா குதிக்கிறோம், நாங்க எல்லாம் சுதந்திரமா குடிக்க மாட்டோம். சரிதாயா? சரிங்க. எங்க லிமிட் கைஸ். நீங்க ரொம்ப குதிக்கூடாது, ரொம்ப இது பண்ணக்கூடாது. லிமிட் வச்சிருக்கான். இத்தனைக்கும் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? என்னங்க எனக்கு குதிக்கவே முடியலங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் டேஷ் போட்டு போயிட்டு இருந்தேன். சரி டக்குன்னு போய் அங்கே நிறுத்துரும் போல அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு சொன்னாரு டேஷ் ஏன் அப்புறம் நார்மலாகவே போட்டு. ஏன்னா அந்த கிறிஸ்டல் இது போட்டு வரும் பாட்டி வரட்டி வேணாம். போக பண்ணி வந்தாச்சு. இதுதான் இது ஒரே இதில் போகலாங்க. இது வெயிட் பண்ணிட்டு ஒரே நிமிஷம். அடே அதை மிஸ்ஸு இப்போ கட்டுங்க. இது கிறிஸ்டல் இதான் கைஸ். இப்படி போனார் முதல்ல. இது கஷ்டப்பட்டு போனாரு. ஆனால் இப்படியும் போகலாம். அதான் விஷயம். போகலாம். ஆனால் உள்ளே போக முடியாது. டேஷ் போட்டால் ஈஸியாக இருக்கும். ஏன் போயிருந்தாங்க ஃபுல்லாக உள்ளே போக முடியாது. சரி எப்படி அஞ்சு தான் தடுத்து வச்சிருக்கானே தடுப்பு. இல்லை அப்படி சொல்லுங்க. இல்லை ஒரே நிமிஷம். ஒரு ஆங்கிள் நின்று வச்சுக்கோ. இது இப்படி தாண்டி போயிடலையா? இந்த தாண்டி இங்கே போயிடலாங்க. இந்த அர்த்தம் முடியாது. பார்த்தியா?
ஆமா போக முடியாது. அவன் அப்படிதான் முட்டை வச்சிருப்பான். ம். ஆக்சுவலி இதுவும் நான் சொல்லி தெரிஞ்சு அந்த ஒரு தெரியலங்க. ஒரு ஜம்ப் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன் ரொம்ப இது பண்ணிட்டு ஆ ஆ ஆ வந்துட்டோம். ஓகே. அவ்வளோதான் கைஸ். ஆக்சுவலி இது லிவர் ஆன் லிவர் இந்த லிவரே அடிக்கணும். இது அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ப்ரோ பாத் ஓப்பன் ஆகும். எங்கே வரும்னு நீங்களே யூஸ் பண்ணுறேன். நினச்சி கூட பார்த்துக்க மாட்டீங்க. இங்கே வந்துடும். இந்த இடத்துக்கு ஆக்சுவலாக இப்போ டேரக்டாக போயிருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு டோர் மூடி இருப்பாங்க. இப்படி காட்டிடலாம். காமிக்கிறது எதிர்த்து உள்ள போயிருக்கலாம். எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் இங்கே இருக்குங்க. அப்போ கஷ்டமாக இருக்கு. கேஷ் போட்டு வேண்டியது ஆக்சுவலி இங்கே ஒரு டோர் மூடி இருக்கு. இந்த இடத்துல இந்த இடம் இந்த இடத்துல டோர் மூடி இருக்கும். அது ஓப்பன் பண்ணுறது தான் நம்ம டோர் வந்துருக்கும். இந்த இது திறக்கிறதுக்காக. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னே தெரியாது. இதுக்கப்புறம் தான் பயிற்சியும் இல்லை ஒன்றும் நோட்டல. ஐயோ எப்படி வருது இந்த இடம் ஃபுல்லாக நமக்கு பிளேட் வெயிட் பண்ணி மேலே ஒன்று இருக்கேன். இந்த இடத்துக்கு நான் பேசிதாகணும். ரெடியாக இல்லை இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு நான் பேசிதாகணும். ஏன்னா அப்போ தான் உனக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். நம்ம இந்த இடத்துல இவ்வளோ வாய் அடைக்க முடியாது. வாய் அடைக்க முடியுமா? நான் ஏன் சரி இருங்க 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 இருங்க. சொல்ல ஒன்றும் இல்லை. பாதாப்பே நான் முடிப்போம் நம்புங்க. அது முடிச்சிடலாங்க. அதை நாங்கள் இன்னும் பக்கம் தாங்க வந்துட்டோம் ஓரளவுக்கு. இந்த இடம் தாண்டனா ஒரு இடம் வந்திருக்கும். அந்த இடம் தான் நமக்கு இருந்துச்சு. இத்தனையும் கடைசியில் ஒரு ஃபைட் வேறு இருக்கியா? அந்த ஃபைட் விடுங்க. போயிரு அந்த கேப்ல போயிருந்தீங்க. நீங்க அந்த கேப்ல ரெண்டு கரெக்டாக ஃபைட்லாம் பிரச்சனை விடுங்க. அது பிரச்சனை இல்லை. அதான் விஷயம். ஃபைட் நம்ம முடிச்சிடலாம் கைஸ். ஏன்னா நம்ம கிட்ட இது இருக்காது. நமக்கு என்ன அன்பிரேக்கபிள் ஸ்ட்ரென்த் இருக்காது. அவ்வளோதான். அன்பிரேக்கபிள் ஸ்ட்ரென்த் இருக்காதா? ஓகே. நீங்கள் அடி வாங்குற மாதிரி அன்பிரேக்கபிள் ஸ்ட்ரென்த்ல வந்து வேற இருக்கு. அப்படியே போகலாம். அவ்வளோதான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதான் கொஞ்சம் கஸ்டமைஸ். ஏன்டா இடிச்ச மேலே? ஆமாங்க. சரி பார்க்கவே இல்லை. அப்படியே ஏறிட்டே சாதாரணமான எப்படி முடிச்சிடலாம் கைஸ். பார்த்தா ஃபேனில் எங்கள் பாஸ் போட்டால் அர்த்தமே இருக்காது போடுறான்னு அதுக்கு. ஆமாம் அதான் அது நாங்கள் கன்வெர்டி பண்ணி காமிச்சோம். இல்லை எங்களுக்கு அப்படியே நல்லா தான் போச்சு அப்படின்னு. அது ரொம்ப இதுங்க. அது ரொம்ப டவுனாக இருக்குது. சரி அப்படி தான் போயாங்க. ரெடி இல்லை நமக்கு கன்ஃபார்மாக 1.5 மணி நேரத்துக்கு மேலே போகும். இதா அவர் 1.5 மணி நேரத்தில் முடிச்சிருந்தாரு. 124 மினிட்ஸில் போட்டிருந்தாரு. 124னா 124 மினிட்ஸ் கைஸ். அவர் பேர் பார்த்து தெரியும். அவர் பேர் கிங் கேமர் நினைக்கிறேன். தமிழில் போட்டிருக்காரு. முடிஞ்ச ஆதரவு பண்ணுங்க கைஸ். வெயிட் பண்ணுங்க. இதோ காரணமாக தான். சே போய்க்கலாம். இப்போ நான் ஏன் பேசாமல் இருக்கேன்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இங்கே இருக்கணும். நொட்டிவிடும். வெயிட் பண்ணிட்டு ரொம்ப குதிச்சிடாத. வந்துட்டோம். ஓகே அப்படியே போயிடலாம். எப்படி அது போக செவிலுக்கு நீ போ. எனக்கு ஒரு வாட்டி ட்ரிக்ஸாக தெரிஞ்சா போதுங்க. இதுக்கு மேலே நாங்கள் எப்படி ஆடணும்னு தெரியல வயசு. இதுக்கு மேலே எங்களுக்கு வாழ்க்கை அது எப்படிங்க உடச்சிட்டே போயிடலாங்க. ஏங்க நான் கான்சன்ட்ரேஷன் நீங்கள் வேணால் பேசிட்டு இருங்க. சரி பேசி நான் பேசினா உனக்கு ஆகாது. இந்த நீங்கள் வேணால் பேசிட்டு இருங்க கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த வீல் எழுதுல கைஸ். இந்த வீல் நம்ம போக பண்ணி போக முடியும். ஆனால் ரொம்ப ஸ்பீடாக கண்ணால் போக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம போக பண்ணி ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது முன்னாடியே நம்மளுக்கு இதாகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா முடியாது. அதனால தான் ஸ்பீடாக கொடுத்து வச்சுருக்கேன் அந்த வீலையே. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கைஸ் அந்த இடத்துல வீலாக இருந்துச்சுல அந்த இடத்துல கூட சுமைன்னு இருந்தீங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போக பண்ணி போயிருப்பார் அந்த வீலை. அது ஸ்லோவாக இருந்தாலும் கொஞ்சம் போயிருப்பார். ஆனால் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. அதனால தான் இப்படி. ஏங்க நான் இறங்கி பொறுமையாக போய்க்கலாம். இருங்க பொறுமை ஆக மாட்டேதியா? அப்படியே போயிடலாம். ஜாஸ்தியாக இருக்காங்க இல்லைங்க கைஸ். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இத்தனைக்கும் ஒருத்தர் பண்ணியிருப்பான். ஒருத்தன் ஆக்சுவலி அது இது பண்ணி போயிருப்பார் ஒருத்தர். ஓகே எங்கே போகணும்? வெயிட் பண்ணு. வழி தெரியாது. சரி தாங்க போகணும். ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பான் இது பண்ணி போயிருப்பாங்க. போக பண்ணி அந்த ஒரு இது போட்டிருப்பாங்கன்னு ஒரு பூம் மாதிரி ஒரு வந்துருங்க மேலே. ஆமாம் அந்த இது போட்டு அதை போக பண்ணி மேலே போயிருப்பான். அப்படி போனால் ஷார்ட் பார்த்து இப்படி போனோம். இப்படியே போயிரு.
சுற்றி பார்த்தா பெஸ்ட்டு. எனக்கு வழி மட்டும் தெரியும் சொல்லுங்க. எனக்கு அது வழி கரெக்டாக தெரிஞ்சா அப்புறம் போயிடுவேன். எல்லாம் போக முடியும் நான் அர்த்தம். சரி போ போ. சே இன்னும் அசிங்கம் தான்டா. போயிடலாம். நம்புங்க கைஸ், நம்பிக்கை தான் முக்கியம். அசிங்கம் இல்லடி. 22 மினிட்ஸ்ல இங்கே வந்துட்டாருங்க. இந்த இடத்துக்கா ஆமாங்க. நம்ம பார்த்துக்கலாமா? அதோட பாஸ் ஆஃப் பேமெண்ட் கொடுத்தா கொஞ்சம் வீடியோ போடுவோம். பாஸ் ஆஃப் பேமெண்ட் தான் போட்டுருக்காரு. இத்தனைக்கும் பாஸ் ஆஃப் பேமெண்ட் தான் போட்டுருக்காரு. இதுக்கப்புறம் அவரே கஷ்டப்படுறாரு இந்த இடத்துக்கா. அப்புறம் எல்லாரும் தான் முக்குறானுங்க. ஆனால் அவர் நிறைய வார்த்தை வச்சிருக்காரு. அவருக்கா பார்த்துருக்கீங்க இப்போ? ஆமாங்க. டக்குனு வேற ஏதாச்சும் பாருங்க. கரெக்டாக நடுவில் போய் நின்றேன். பார்ட் ஆஃப் பெயினாக தான் பேசிட்டு கொஞ்சம் பெயின் எனக்கு இல்லை. அந்தளவுக்கு கோவமாகி டென்ஷன் ஆகி உடைக்கிற அளவுக்குலாம் இல்லை. எனக்கு பார்த்தேன் எனக்கு அந்தளவுக்குலாம் கோவம் இல்லை. ஏன்னா நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, இவருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. எனக்கு அப்படி தெரியல. எந்த இது மட்டும் கரெக்டாக எனக்கு லொகேஷனையும் காட்டி வாக் ரூம் பண்ணியிருக்காயா. அது காமன் நேரத்தில் ஆக்சுவலி அந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ரன் பண்ணால் 2.5 hours தான். சரி 2 minutes தான். ஆக்சுவலாக அதுக்கு அவர் முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்துருப்பாரு. ஃபஸ்ட் டைம் போட்டு எத்தனை டேட் வாங்கியிருப்பான். 2 minutes போட்டோன்னு எத்தனை டேட் வாங்கியிருப்பான் பாருங்க. டைமிங் மிஸ் ஆகுது உங்களுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. வந்துட்டோம் ஏங்க உங்களோட முடியலனா ஒரு இடத்துல நின்றுட்டு இது பண்ணி விட்டுரு. ஸ்டார்ட்டா மெனு ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி விட்டுரு. அதுக்கப்புறம் எங்கே போகணும்னு பார்த்துக்கலாம். அப்போ இருங்க, அப்போ நாங்கள் வந்து நின்றுக்கா அப்போ. நம்மளோட மோசமா இருக்காயா? ஏங்க என்ன பண்ணியிருக்கான், எந்த இடத்துல அடி வாங்கி முடிச்சிருக்கானோ அந்த இடத்துல கண்டினியூ பண்ணியிருக்கான். அப்படியே 1.5 மணி நேரமா? அவங்க இதுக்காரங்க இது ரொம்ப கஷ்டம். இது கொஞ்சம் ஈஸியாக நினைக்கிறேன் உங்களுக்கு. போயிடுவேன் நினைக்கிறேன். அந்த மாதிரி நிற்கிற இடம் இருக்கியா? எங்கே? அது முன்னாடி இது பிடிக்கும். இது தாண்டோன்னு இருக்கா? இது தாண்டனே கிடையாது. இது தாண்டி ஒரு இடத்துல முள்ள இருந்துச்சுல்ல, அதுக்கு மேலே ஏறினா ஒரு இடம் நிற்கிறக்கு இருக்கு. இப்போ நான் போகிறது லெஃப்ட் ரைட்டா? அது மட்டும் அந்த கரெக்டாக போயிட்டு இருக்கேன். ரைட்டா லெஃப்ட்? அது சொல்லு. அந்த ரைட்லையா ரைட்லேயே நோட்டு. அவர் பார்த்தீங்கன்னா 2 minutes போட்டிருப்பார். பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ரன்காக இது பண்ணியிருக்காரு. லெஃப்டா? லெஃப்ட் கிடையாதுயா, ரைட். இப்போ நான் இன்சைட் தானே போகணும்? ரைட். ஆமாம், அது மட்டும் எனக்கு அதான் வேணும். அவ்வளோதான். இந்த பிளேடு ஒன்று இருந்துச்சு கீழே அந்த இடத்துல. அதே தான். அது போக பண்ணி போகணும் பார்த்து. தாண்டா கீழே விட்டானுங்க. இப்போ என்ன பண்ணுறது, பாஸ் பண்ணி போயிட்டாங்க. நம்ம பாஸ் பண்ணால் பாஸ் பண்ணிக்கே நல்லா இல்லையா? இது நிறைய டிபி வரும் கேஸ். நீங்கள் வேணால் ஓட்டி பார்த்துங்க, உங்களுக்கு போட்டு உங்களுக்கு வேறு நான் என்ன பண்ண முடியும். ஆமாம், ஒரு கரெக்டு தான். பாஸ் பண்ணிக்கலாமாங்க? அப்படி தான் இப்போ தான் சொன்னீங்க பார்த்தா போய் என்ன பண்ணுறதுன்ட்டு. ஒரு 2 minutes பார்ப்போம். விருக்கு பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நமக்கு 1000 ஓட்டுறோம். நேற்றுக்கு நம்ம ஷேடோவாக இருந்தா ஈஸியாக பூந்து போயிடலாம். கரெக்டாங்க கைஸ். நீங்கள் வேணால் உங்களுக்கு கொஞ்சம் ஓடிக்கணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. உங்களுக்கு கொஞ்சம் ஓட்டிக்கெல்லாம் ஓட்டிப்பாங்க. ஓட்டி வேணால் பாருங்க கொஞ்சம். ஏன்னா அவர் 1.5 மணி நேரம் போட்டிருக்காரு. அவர் வந்துட்டோம். ரைட் கரெக்டாக அனுப்பிச்சிருப்போம். கரெக்டாக அனுப்பிச்சிருப்போம். அந்த செவத்துக்கிட்ட போகணும். மேலே போகுது. இப்போ பார்த்து மேலே ஏறு. கரெக்டாக மேலே ஏறு. சரி. இதான் அவ்வளோதான். சரிவா, இதுதான் நினைக்கிறேன். சூப்பர். தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ வந்தாச்சு கைஸ்.
அவ்வளவுதான். எழுத்து போட்டுருக்கேன். எழுதி அடிக்கலாம். நல்லா இருக்கு இந்த இடம். இந்த இடம் நல்லா இருக்கு. பாத்தியா ஃபாஸ்ட் நல்லா தான் போச்சு பாத்தியா. பாஸ் பண்ணியிருந்தோம்னா வேஸ்டா போயிருக்குங்க இவ்வளவு தூரம் வந்தது. ஏன்னா அவங்க கிட்ட பேசிட்டு இங்கிருந்து போடியா இருந்தது பிஸ்டல். உய் கரெக்டாக இடத்துல நிறுத்தணுமா? அதான் அதுக்கு வீண் போகிறது. அந்த இது பண்ணி தரணும். அவ்வளோதான் நினச்சிக்கோங்க. இந்த இதெல்லாம் ஈஸி. ஓகே. இப்போ ஓகே 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 ஒரு ஈஸி தான் போயிடலாம். இது எவ்வளோ பார்த்துடலாம். ஓகே நின்று நின்று அவ்வளோதான். இந்த வழி அது நம்ம வந்து வழி அது. ஆமாங்க சார் இப்போ என்ன? ஓகே கரெக்டாக தான் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே வந்துட்டோம். இப்படியே போகிறது அதான் நகரமா என்ன தெரியலையே. இது நகரமா தெரியலையே. அங்கே ஓகே 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 போயிடலாம். நில்லையா ரொம்ப வந்துட்டேன். இதெல்லாம் ஈஸிங்க. கரெக்டாயா? அப்போ இனி போயிடலாங்க கைஸ். போயிடலாம் கைஸ். போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஒரு இடம் தான் கஷ்டமா இருந்தது. போயிடு. ஆக்சுவலாக நாங்கள் இது பிரேக் வரவே இல்லை. அந்த எதிர்பார்க்கல அந்த சீக்கிரட்டு. நான் எதிர்பார்க்கல. ஓகே அது ஆக்சுவலாக இது இந்த இடத்துல நாங்கள் தாண்டினதே இல்லை கைஸ். இதுக்கு மேலே ஆக்சுவலி நாங்கள் ஒரு அன்லாக் பண்ணி வச்சோம் தெரியுமா? அந்த உட்காந்து கதறிட்டு இருந்தோம்ல அது வரைக்கும் நாங்கள் வந்துருந்தது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் நாங்கள் போகல. ஓகே போய் நிறுத்து. வண்டி கரெக்டாக நிறுத்துனுங்க. ஓகே இன்னும் கொஞ்சம் கைஸ். கொஞ்சம் பார்த்த ஃப்ரெண்ட் தனியாக போட்டுடலாம். ஏன் என்ன ஆகுது? எழுந்து போட்டியா உள்ள போய் போட்டுக்கலாம். பார்த்த ஃபில் லாஸ்ட்டாக போட்டுருக்கீங்களா? என்னதியா? ஆமாம் பார்த்த ஃபில் மட்டும் தனியாக போட்டுருவோம் நாங்கள். ஏன் சொல்கிறோன்னா நல்லா இருக்கா இதோட கதை வேணாம். ஆமாம் கதை இதுவும் உழப்ப வேணாம். தனியாக கதறல் மட்டும் பாருங்க அப்படின்னு இல்லையா? பட் உங்களுக்கு இது படி வேணும்னா நான் வந்து இதுக்கப்புறம் தான் போடுறோம். முடிச்சிட்டியா? கரெக்டாக போறியா? நாங்கள் எதுக்கப்புறம் போடுறோம்னா அந்த ஒயிட் பேலஸ்ல போனதை முடிச்சு விடுமா. ஒரே ஒரு மாஸ் பேரண்ட் எடுத்துருக்கோம்ல. மாஸ் ஃப்ராக்மெண்ட் இல்லையா? அது ஒயிட் ஃப்ராக்மெண்ட்டியா? அதுக்கப்புறம் வந்தது. ஆமாம் ஆக்சுவலி அப்போயே நாங்கள் போயிருக்கணும். ஆனால் அப்போ வேணும் ரொம்ப டைம் ஆயிருக்கு. சத்தியமாக அதுக்கு ரொம்ப டைம் ஆயிருக்கு. அது சொல்லியிருந்தா போயிருப்பாரு கைஸ் இவர். அப்புறம் அவங்ககிட்ட நக்கிட்டு போயிருப்போம். ஆமாம் கைஸ். சரி ரொம்ப இதுக்கிற விட்டு வச்சிருக்கான். நிறுத்து. ஆனால் நல்லா இருக்கு. அது முடிச்சா சாட்டிஸ்ஃபேக்ஷன். இல்லை இது முடிச்சதுக்கப்புறம் கடைசி வேவுங்க. அப்படியா? கடைசினா கடைசி ரன்னு ஒரு சின்ன இது அவ்வளோதான். அதுக்கப்புறம் முடிச்சு உனக்கு பார்த்துருக்கேன். ஆனால் அது ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். போயிடலாம் நல்லா இருக்கும். வந்துட்டோம். அது எல்லாமே கலந்து வச்சிருப்பாங்க. நல்ல வேலைக்கு கீழே போய் அங்கே வந்துருப்பேன். சத்தியமா அதுதான் இங்கே செத்தேன். சத்தியமா அப்படிலாம் வந்தேன்னா அப்புறம் அங்கேருந்து வர மாதிரி இருக்கும். நல்லா வீடியோ பாஸ் பண்ணிடுவாங்க. மனசை விட்டுருவாங்க. ஓகே சரி நான் எங்கடா இங்கே குதிச்சேன். கெட்டிங் ஓவர் இட் மாதிரிலாம் இருந்தால் சத்தியமாக நான் மனசே விட்டுருந்ததெல்லாம். ஏன் அதானது கெட்டிங் ஓவர் இட்லாம் ஒரு வாட்டி கீழே விட்டோம்னா அவ்வளோதான். செக் பாயிண்ட்டும் இல்லை. ஒட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்படி ஓகே 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 இதாங்க பார்த்து போகணும். ஓகே இதுக்கப்புறம் தான் கஷ்டம். இன்னும் 10 போய் டேஸ்ட் பண்ணுவோம். டேஸ் வேறு இருக்காது. சித்து எழுந்து போட்டுடலாங்க. ஹெல்த் கம்மியாக இருக்கு. ஏன்டா லேட்டாக பண்ணுற? ஹெல்த் போட்டு லேட்டாக பண்ணுறாங்க. நான் எப்போ அமுத்திட்டா நாங்கள் லேட்டாக அமுத்துறாங்க. சரி விடுங்க பரவாயில்ல. ஏன்யா போட்டு ஓகே வந்துட்டோம். அவ்வளோதான். இது மட்டும் முடிச்சிட்டோன்னா நம்ம கேம் எதுக்காக ஏற்றிருக்க அந்த இது கிடச்சிருங்க. ஓகேயா? ஏன் பண்ணல? கதிர வைக்கிறானு பார்த்தியா? இது ஒன்று திடீர்னு போட்டேன். இதுக்கு இது வந்து கொஞ்சம் இருக்குது தெரிலங்க. நைட் மேரி க்ரீம் வேறு ஒன்று இருக்குது. அது பண்ண மாட்டோம். காட்டிட்டோம். இவ்வளோதான்
பொறுமையா ஒரே போயிருக்கலாம். ஆனா அப்படியே ஒரே ரெண்டுல போனா போயிட்டோம். ஒரே ஸ்டேஜ்ல போனா போயிடலாம். இல்ல அப்படிலாம் நோட்டாத. அது ஏதோ அழிச்சிட்டு போயிட்டேன். பொறுமையா போயிருக்கலாம் அவசரப்பட்டேன். பாருங்க guys, எதுக்கு நான் இப்ப ட்ரான்ஸ் ஆஃப் இது வச்சோன்னு உங்களுக்கு தெரியும். கான்செப்ட் பாக்குறீங்க. அந்த இது சி தூ அசிங்கண்டா. ஏற்கனவே கடந்தது கிட்ட பேசிட்டு இருக்காம பாருங்க. ஓகே வந்துட்டோம். டேய் என்னடா இது? கண்ட்ரோல் போயிடுச்சா? கண்ட்ரோலர் தான் ஆகிட்டு இருக்கியா? டிலே ஆகுதாங்க? டிலே ஆமா ஸ்லோவா இருக்கு எனக்கு. இல்லை அப்படி இல்லையே. ஸ்ட்ரைக் பண்ண தெரிஞ்சுங்க. இல்லை நீ கரெக்டாக கண்ட்ரோல் நோட் பண்ணுறான் பாருங்க வச்சுக்கேன். ஒரு வருஷமா இருக்கு எங்களுக்கு. ஒரு வருஷம் இருக்காது. இல்லை கண்ட்ரோல் ஒரு வருஷமா இருக்கு எங்ககிட்ட. 2 வருஷம் கிட்ட இருக்கு எங்ககிட்ட கண்ட்ரோல். 2 வருஷம் எப்போ அப்படிதானே போக முடியும். போனா வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா போஸ்ட் கிடைக்காதுடா. அப்படி போறதுனால தான் சீக்கிரம் சாகுறானுமோ. ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் சீக்கிரம் சுத்தறோம். ஓகே அவ்வளோதாங்க. இதெல்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் டே முடிச்சிருப்பானாமா இருக்கும். அப்புறம் மாஸ்டர் இல்லை சும்மா சொல்கிறேன், தெரிஞ்சோ தெரியாமையோ. இல்லைங்க கொஞ்சம் பொறுமையாகவே போவோம். பண்ண வேணாங்க. ஓகே இந்த இடம் ஆனால் ஓடிங்க. இந்த இடத்துல நம்ம ஈஸியாக தரலாம். இதுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் டேய் ஓகே தானே பொறுமையாக போயா. நீ கொஞ்சம் அவசரப்படாதீங்க. பொறுமைனா நானும் பொறுமையாக இருக்கணுங்க இந்த இதுக்கெல்லாம். முக்கு சாந்தம் இருங்க. ஒரு நிமிஷம் இதை நீங்க பேசுறீங்க, நானும் பேசல. எவ்வளோ தூரம் பார்க்கலாம். இங்க வந்துருக்குமா? கீழே தான் போறேன். பேசாதீங்கன்னா பேச பண்ணுங்க. நான் வேணா ஒரு டைம் பார்த்தா சரி வரல. இருங்க நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். போயிடலாம், இந்த வாட்டி போயிடலாம். நம்ம நம்பிக்கை இருக்கு. ஐ பிலீவ் இன் மை செல்ஃப். அந்த ஒரு ரீல்ல வருமே அந்த மாதிரி சிவதர்ஷினி மாதிரி. உனக்கு முன்னாடி வரணும். உடச்சிடாதுடா. எங்க பிரின்ஸ் ஆஃப் நம்ம பண்ணுவோமா நம்ம கேமு? பார்க்கலையா முதல்ல இருக்காத முடிப்போங்க. டேய் அடிச்சு அடிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கடைசி நம்ம ஃபைட் போகணும்னு சொன்னீங்க. நீங்க என்ன ஃபைட்டு? ஒரு இடத்துல ஃபைட் வரும்னு கடைசியில் கீழே போகும்போது அப்போ இந்த சிலை இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு. இந்த சிலை நம்ம கேள்வி தேர்தலுக்கு இருக்கும். இருக்கலாம். இல்லை அப்படி இல்லையா? வாய்ப்பு இருக்கு இருக்க தெரியல. அவன் நான் பார்க்கும்போது அதெல்லாம் எதுவும் இல்லை. சரி நீ இருந்தா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா ஏற்றிட்டு போவாங்க. ஆக்சுவலி நம்ம ஒரு ஃப்ராக்மெண்ட் இருக்கல கைஸ், அது இருக்கிற வேஸ்டான ஒரு எக்ஸாம் தெரியுமா கைஸ்? 5 நாட்ஸ் கொடுப்பாங்க கைஸ். ஆனால் ஒவ்வொரு 2 செகண்டுக்கும் இது 4 சோளம் ஏறும். அதனால தானேங்க நாக்களிக்கிறதாடி. ஒவ்வொரு 10 செகண்டுக்கா? ஒவ்வொரு 4 செகண்டுக்கும். ஏங்க துண்டா ஏறியா? புட்டா ஏறுடா. நீ அடிச்சே ஏற்றிடலாம்யா. அது ஏறுறதுக்கு மண்டை காஞ்சு போயிடுவியா? கரெக்டாக பசங்க. நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. நார்மலாக ஆகாதுங்க. நம்மளாம் இவ்வளோதான் வரமாட்டாங்க. எதிர்பார்த்துறாதீங்க. ஒன்றும் மூடு போட்டு ஸ்கிப் பண்ணுவேனே தவிர இந்த மாதிரி நேர்மையாக ஆடிட்டு இருக்க மாட்டேன். பொறுமடா சொல்லிட்டு இருக்கல. டேய் என்ன முன்னாடி அமைதியான தான் நீ பார்த்துருக்கேன். ஆமாண்டா. அதை எப்படி வேணா பார்த்துருக்கேன். முதல்ல கொஞ்சம் பொறுமையா அப்படியே அட்டாக் பண்ணிட்டேன். டேஷ் பண்ணலான்னு பார்த்தேன். அப்படியே டேஷ் பண்ணுற மாதிரி நல்லா இருக்குல்ல. டேரக்டாக நேராக போகிற மாதிரி. கசம் பாஸ் பண்ணிட்டான்னு எனக்கு தோணுது. இப்போதான் பாஸ் பண்ணிடலாமா? பாஸ் பண்ணா நான் கண்டென்ட் தெரியாதா உங்களுக்கு எப்படி போகணுங்க? அதான் பார்க்குறேன். எல்லாத்தையும் காட்ட விரும்புகிறாங்க. எத்தனை நிமிஷம் இருக்கு? 40 நிமிஷம் தான் வந்திருக்கு. அப்புறம் வேற பார்ப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக வெறும் பார்த்தா போய் தானே காமனா கண்டென்ட். ஏங்க அப்போ எனக்கு டவுட்டு சொல்லு. இந்த ஒரு தாண்டனும் அவ்வளோதானா? தாண்டா அவ்வளோதான். டேட்டா கடைசி முடிஞ்சுதான். அப்படியா? கடைசி ரெண்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் முடிஞ்சு
சி இப்போ மீன்ஸ் நீ ஏன்டா கைஸ் நான் என்ன பண்றது எரிச்சலாகுது. ஷூ மட்டும் ஆட்டிட்டே இருக்கான் இவன் ரெக்க பறக்க தெரியுதுல நாயே ஆனால் ஷூ இருக்காங்க நமக்கு. இங்கே டேஷ் போடுங்க. இந்த பாருமா தாயே தலை வணங்கி கேட்குறேன். ஆக்சுவலி இது முடிச்ச ஒன்று இருக்கியா? தயவு செஞ்சு என்ன கூட்டு போயிடு. கேஷ் முடிச்ச ஒன்று இருக்கு கேஷ், நம்மளுக்கு ஒன்று அதை காட்டுறேன் உங்களுக்கு என்னென்னு. ஒரு சீனே இருக்கு. ஆமாம் கைஸ் ஆக்சுவலி அதுக்கு கூட நாங்கள் போடுறதுக்கு இதாக இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் பெருசாக போடல, ஆனால் இதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஐ லவ் திஸ் பார்ட் ஆஃப் மீ கைஸ். இந்த மாதிரிலாம் அவ்வளோதான். போய் தான் அசிங்கமான வண்டி செத்து இருக்கு. டாஸ் பண்ணி செத்தவங்க கூட சரி முன்னாடி போய் தான் அங்கே அந்த இடம் கேப் பெருசுல அந்த இடத்துல மட்டும் பெருசாக வச்சிருக்கான் பார்த்து அந்த பிளேடு. இப்படி தொங்கிட்டு போகிற மாதிரி இருந்தா கிறிஸ்டல் பவர் யூஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்தா சரி எப்படியா போறது? அதெல்லாம் எப்படிடா ஆடுறீங்க கைஸ்? வந்துட்டோம். இந்த வண்டி அடிச்சு எனக்கு சளிச்சு போச்சுடா. ஆனால் இந்த வண்டி அடிக்கிறதுல உனக்கு இதே இருக்கு. அந்த சோல் கொஞ்சம் ஏறும் கைஸ். நமக்கு போனதை காட்டி இருக்குமே அடிச்சடிச்சு எடுத்துருக்கு. பேசுறது மறந்துட்டேன், அட்டைக்கு மறந்துட்டேன். தாயே கூட்டு போயிடு தயவு செஞ்சு. தாய் கிடையாது, அண்ணன்டா. அப்படியா? தெரியாதா? கடைசி சொல்லலாம். காய்ஸ் உங்களுக்கு கதை என்னங்கிறது கடைசி பாஸ் ஃபைட் அப்போ அதை முடிஞ்சது நோட்டினதுக்கப்புறம் நல்ல அடி வாங்குறடா. இந்த ஆய்வு மட்டும் இல்லைன்னா செத்துருப்போம். ஆமாம் அது கஷ்டமாக தான் இருக்கு. அது இல்லாமல் நீ என்னை பேசிக்காம நீயே வேணா உரைக்கிறா தனியா. ஓகே ஓகே அடி வாங்கினா சரி, பாதைக்கு மட்டும் போயிடணும். ஏன்டா இப்படி பண்றீங்க? ஏதாவது சொல்லிட போறேன்டா. போகுதா சாவு கைஸ். ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு வெசல், நம்ம அப்பா அங்க ஆஞ்சிருப்போம். நம்ம அப்பா நம்ம மாதிரி நிறைய வெசலை உருவாக்கியிருப்பாரு. எதுக்குன்னா ஒரு இன்ஃபெக்ஷன், அது என்னது சொல்றது, கடவுளுக்கு ஏதோ போட்டு இருக்க. அதுக்கு இல்லைங்க, இதுங்க ஒரு இன்ஃபெக்ஷன்ல பரவிட்டு இருக்க ஸ்கிராட் சோஸ்ல ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதாக இது பண்றதுக்காக கூட்டு வைக்கிற மாதிரி சொல்றதுக்காக இது பண்ணியிருப்பாரு. அடுத்தனே லைஃப் வச்சா வேண்டா டே போ. ஆக்சுவலி இந்த கேம் கதைக்காக தான் இல்லை, மெயினாக வேறதுக்காரம் பாஸ் ஃபைட்டு சோர்ஸ் கேம் மாதிரி உங்களுக்கு கதை விட அந்த இது ஈடுபாடு டார்க் சோர்ஸ்னோட இப்படி இருக்காது இடம். நான் பூச்சி அடிக்கவே இல்லை, கத்தி வச்சு அடிச்சு போனேன் பார்த்தீங்களா? போக படி பூச்சி அடிச்சுடா பிரயோஜனம். இது பேசாமல் நீங்கள் ஒரு கீழே ஃப்ளோர் பொறுமையான கத்தி கொடுங்க, நான் ஃபுல்லு போக பண்ணிட்டு போகிறேன். இது பண்ணுற மாதிரி தான் ஈஸியாக கொடுத்துருவாங்க. கொடுப்பாங்க கடைசியில் கொடுப்பாங்க பாருங்க. முழு கத்தி மட்டுமே கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே அழகா போக பண்ணிட்டு போய் கடைசியில் போகிறோம் கதிரை கூட கொடுப்பாங்க பாருங்க. கத்தி கொடுப்பாங்க பாருங்க. நாங்கள் கத்தினா கூட போக பண்ணிட்டு அப்படியே ஓகே ஓகே கொடுத்தோம். ஓகே சரி ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? கைஸ் என்னதான் நாளைக்கு முடிக்கிறோம். அப்படிதான் நீங்கள் வெதை பேசணும் ஏன் மறந்துட்டேங்க. நான் தான் காரணம் வந்துட்டோம். ரொம்ப ஜஸ்ட் இது அப்படிதான் போகணும். அப்படி போய் தான் போயிடலாம், அழகாக போயிடலாம். சரி போ. நீங்கள் ஏதாச்சும் பேசும்போது நான் என்கிட்ட ஏதாச்சும் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பட்டன் அமுத்துறது மறந்துடுறேன். பிரைட்னஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிற மாதிரி இப்போ தான் சொன்னேன். என்னது? சாரி, எனக்கு அடுத்த கண்ட்ரோல் என்ன மட்டும் தெரியாது. புரியுதா? நான் அடுத்த உன்கிட்ட பேசணுமே நான் உன்கிட்ட கவனம் வந்துடும். அடுத்து எனக்கு என்ன வந்துடும் தெரியாது. இல்லைடா சரி ஓகே அதான் சொன்னேன் பார்த்தீங்களா? எனக்கு அடுத்து என்ன பண்ணுறதே தெரியாதுங்க, கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன். சரி ஆடு நான் சொல்லுவாங்க. நீங்கள் பேசுங்கன்னா நீங்கள் வேணால் பேசுங்க நார்மலாக, நான் என்கிட்ட இருக்காதுங்க.
பேசினா இந்த மாதிரி இடத்துல கூட பேசுவாங்க ஹீல் பண்ணும்போது அது மாதிரி இடத்துல பேசினா ஆனா பேசுவாங்க. நிஜமாலே இந்த பெயின் ஆஃப் பர்த் இல்லைங்க யாரும் பார்த்தே தெரியல பாத்தியா ஆமா guys, ஆனா எனக்கு சத்தியமா எப்படி சொல்றது 44 நிமிஷம் எப்படி பார்த்தே தெரியல எங்களுக்கு இப்ப நான் சொன்னேன் டேய் நான் பேசாம இருக்கிற மாதிரி பேசிக்கூடானா பேசாம இருக்க மாதிரி பார்த்து பேசிக்கூடானா இருக்கு என்கிட்ட நேரம் கூட தெரியல அப்படிதான் கேட்கறான். நான் என்ன சொல்றது சரி ஓகே ஓகே என்னுடைய ஹாயா பேசினுடைய ஹாயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதுதான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி காய்ச்சி ஏன்னா இப்போ வரைக்கும் இவ்வளோ தூரம் நாங்கள் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டம் அது எல்லாத்துக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்தது ரொம்ப கஷ்டம் இது பாத்தியா ம் அந்த இடத்துல மட்டும் நீங்க அப்படியே சைலண்ட் இருங்க. அந்த இந்த இடத்துல பேசிக்கோங்க பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல மட்டும் மூடிட்டு இருக்க சொல்கிறேன் அந்த இடத்துல மட்டும் ஏற்ற மாட்டேன் எப்படிடா இப்படி ஆடுற இல்லை வேணாம் வேணாம் ஆக்சுவலி நான் முடிஞ்சதுக்கப்புறம் என்னன்னா இவருக்கு ஒன் ஹார் ட்ரை கைஸ். நான் இந்த வீடியோலாம் முடிச்சதுக்கப்புறம் கொடுப்பேன் எனக்கு ஆடுறீங்க கைஸ் நல்லா ஆடினா இவருக்கு ரொம்ப கஷ்டப்படுவார் கைஸ் பேட்டா பாயிட்டு பாஸ் பண்ணிடலாமா பாஸ் பண்ணி அங்கே போனால் இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. தான் கீ வார்த்தை எது இந்த பாஸ் பண்ணுறேன் 2 வாட்டி சொன்னோம் அந்த 2 வாட்டி சொல்லாம முடிச்சோம் இந்த வாட்டி முடிப்போம். இந்த இடத்துல பேசாதான்னு வாய மூடிட்டுறான்னு அப்போ தான் ஒருத்தன் விட்டுவான் வாயை முடிச்சோம் பாஸ். நாங்கள் மறுபடியும் மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் தான் போ எப்பப்போலாம் நம்ம பாஸ் பண்ணுறோன்னு சொல்லுமோ அப்பப்போலாம் முடிச்சிருக்கோம். இதெல்லாம் என்ன தெரியுது சொல்லுங்க நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஒன்றும் தெரியல இருந்து ஒன்று ஏன் சாப்பிட்டுருச்சு இல்லை அவன் போகக்கூடாது போகணும் இங்கே போய் எட்டு இருக்கு பற்றியாங்க இப்படி அங்கே போறீங்க போகலாமா போயிடலாம் இப்படியே போக முடியாது இல்லை அடி வாங்கி போக முடியாது வேஸ்ட்டு. சரி போ காய்ஸ் நாங்கள் இதுக்கப்புறம் பார்க்குறோம் அப்படின்னா ஒரே வழி பாஸ் தான் ஏன் சொல்கிறேன்னா எங்களுக்கு அதிகமானாலும் அப்லோட் பண்ணுறப்ப டைம் ஆயிடும். ஆமாம் எங்களுக்கு அப்லோடிங் இது கிட்டத்தட்ட பாருங்களேன் ஆக்சுவலி நாங்கள் நினச்சா இந்த இப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் ஒரு 3 GB 4 GB வந்துச்சுன்னா நான் டக்குன்னு அப்லோட் பண்ணிடுவோம். ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா 10 GB 15 GB அப்படி வருது எங்களுக்கு. ஸோ டிஸ்பிளே கட்டுறதுனால அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ எங்கள் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோஸ் இருக்குது. அசாசின்ஸ் கிரீட் இதில் இருக்குது. அது ஒன்றும் அப்லோட் பண்ணல முடிஞ்சா 13 பாட்டு போயிருக்கியா அப்படி என்ன ஒட்டணும் நம்ம 13 பாட்டு அளவுக்கு அசாசின்ஸ் கிரீட் மட்டுமே இன்னும் நிறையா இருக்குது. அந்த பாட்டு அசாசின்ஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேமோட சேர்த்து வச்சுருக்கோம். அதோட இந்த கேமோட இது வரைக்கும் இருக்குது. ஸோ எங்களுக்கு ஸ்டோரேஜ் இடிக்குது. ஸோ அதனால் எங்களுக்கு அப்லோட் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அப்லோட் ஸ்பீட் ஸ்லோ பேஸ் எங்களுக்கு இதோட அட்டாக் பண்ண மாட்டேன் பார்த்தியா உங்கள்கிட்ட பேசிட்டு. நான் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு அப்லோட் ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் சல்லுன்னு ஏற மாதிரி இருந்தது. சத்தியமாக நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோ மேக்ஸிமம் நிறைய வீடியோ உங்களுக்கு கரெக்டான டைம் வந்து இன்னும் அப்லோட் பாதி நின்றது இல்லை காண்ட் ப்ராசஸிங் வந்துடுது இன்னும் பல தடைகள் இருக்குது அப்லோடில் இன்னும் ஈஸியில் கைஸ் அந்த இடத்த மட்டும் தைக்கி பேசாத வாய் வச்சுருக்காங்க சாமி. பாஸ் பண்ணிடுங்க இதுக்கு அடுத்து நம்ம கண்டென்ட்டாக இருக்கியா அதுவும் கடமை தான் இருக்குது. என்ன கண்டென்ட்டு அது கடைசிறாங்க அது கஷ்டமாக இருந்துச்சு கொஞ்சம் இது பண்ணிடலாம் இதுங்க ஒரு ட்ரை பார்க்குறோம். உங்களுக்கு எங்களுக்கு பாஸ் பண்ணணும் தான் ஆசை இருங்க. பாஸ் பண்ணி டக்குனு வந்துடுறோம் கைஸ். அரிய கட்சி இப்போ நாட்டில் விளாடுறேன் போடுங்க. இப்போ பாருங்க இவரு ஆக்சுவலி நான் சவுண்டு கமெண்ட் இருங்க. வயசு ஆடிட்டு இருக்காரு. நீ வேணாம் ஃபர்ஸ்ட் எங்கேயாச்சும் ஃபர்ஸ்ட் இடத்து போய் கொடுத்துட நீ. புரியுதா ஏன் நான் அவன்கிட்ட வரலன்னு சொல்றேன் புரியுதா? நீ பண்ண மாட்டேங்கிறான் கரெக்டாக வர மாட்டேங்கிறான் டி ஏன்னா கை ரசிங்க கைஸ் மண்டை பிக்குது கைஸ் மண்டை பிக்குது கைஸ். என்னடா இதுக்கே கதற ஒன்றும் இருக்குடா அப்படின்றாங்க.
கடைசி பாஸ் கிட்ட செத்துற மாதிரி அதெல்லாம் டெத் பண்ண போல. ஏன்னா டெத் பண்ண போட இது மட்டும் நிறைய வந்து வந்துடும். கடைசி பாஸ் 3 நிமிஷம் போயிட்டுங்க. அதாவது நம்ம எப்படி சொல்றோம்னா இந்த நிஜ உலகத்துல பாஸ் முடிச்சு ட்ரீம் உலகத்துல பாஸ் இருப்பாங்க guys. அவனை முடிக்கணும் guys நம்ம. அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். இது ரெண்டு போகாது. சை. ஓகே. எத்தனை தான் முடிச்சானோ இந்த இடம் கூட முடிச்சிடறோம். அந்த இடம் போக மாட்டோம். வந்துட்டோம். இந்த மாதிரி இருந்தா கூட சரின்னாங்க போயிட்டே இருக்கோம். இது முள்ளு தானடா, இது கம்பி தானடா, இது இரும்பு தானடா. இன்னும் மனசாட்சி இருக்கா? கரெக்டு தானுங்க? கரெக்டு தான். இரும்பு தான், இனியும் இதுதான். இந்த ரெக்கையை வச்சு இப்படி போட்டு உனக்கு பறக்க தெரியாதடா. அதுக்கு சக்தி கொள்ளணுமாமா. அது பாஸ் ஃபைட் இருந்தாங்க, கஷ்டமான பாஸ் ஃபைட்டை போனது இத்தனை வாட்டி செத்துக்க மாட்டாங்க சத்தியமா. ரிம்னைட் மாதிரி கூட பேசலாம் இல்லையா? ரிம்னைட் தான் ஒருத்தர் இருக்கான், அவன் காமிக்கிறோம். அது காமிச்சாங்க. காமிக்கலையா? இதெல்லாம் இன்னொரு கண்டென்ட் போடலான்ட்டு இருந்தோம். சரி இதுக்கு கரெக்டாக போச்சு, பரவாயில்ல. 1.5 மணி நேரம் ஸ்பீட் தாங்க. நம்ம எத்தனை மணி தான் முடிக்கணும்னு தெரியல. மொத்தம் 2 நிமிஷம் முடிச்சிருக்கான் மனசாட்சியெல்லாம். அவன் அதிகமாக அவன்லாம் மனுஷனே இல்லை தெரியுமா? டெய்லியும் சாப்பாடு சாப்பிட்றான், இல்லை ஹாலோ ஃபைட்டில் இருக்கிற வீட்டை சாப்பிட்றான கூட இல்லை. இதெல்லாம் வந்து ஆமாம், இதெல்லாம் பூச்சிகளோட வயசு இதுதான். இப்போ முக்கியம் அந்த இடத்துல என்னதான் போயேன்டா என்னடா சொல்ல. எனக்கு கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி தோணுதுங்க அந்த இடத்துக்கு போயிட்டு. ஏங்க போய் அவசரப்படுறோமா? அம்மா கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி தோணுது. ஏன் எனக்கு அதாயா தோணுது, அப்படிதான் பண்றேன். இப்போ அது பெரிய இடமா இருந்தா நான் போகப்பட்டு நின்றுவேன். சின்ன இடம் வேற. 10 இடத்துல மனசாட்சியை தான் கொடுத்துருக்காங்க பத்தியா. அது முடிச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுக்குறா நல்லா அழுறாடா டே. இந்த இடத்துல நீ கொஞ்சம் ரொம்ப கீழே இறங்கிறமா. சரி விடு, வேற வழியில் வந்து போய் ஆகணும், வழியே இல்லை. நீ ஏன்னா யூடியூப் பாருங்க, என்ன யூடியூப்ல பார்க்குறேன். அவுட் டு ஷோ த அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் லக்கு தான் போயிருக்கானுங்க. லக்கு இல்லைன்னா ஸ்கில் இல்லை, அவ்வளோதான். இந்த மட்டும் லக்கும் இல்லை ஸ்கில்லும் இல்லை. ஆனால் போகிறோம் பார்த்தீங்களா லக்கு இருங்க கைஸ். கைஸ் வந்தாச்சு கைஸ். ஃபைனலி லக்கு வந்து லக்கு பார்த்தீங்களா கைஸ். கஷ்டப்பட்டு சத்தியமா மண்டை காஞ்சிச்சு. சவுண்ட் கிடையாது. கஷ்டப்பட்டு மண்டை காஞ்சி இதை தாண்டி வந்துட்டோம். எப்படி வந்துட்டோம்? வேலை இருக்கியா? ஏன் கண்டிப்பாக இருக்கேன். இதுக்கப்புறம் தான் மெயின் ஆட்டமே. நீ மட்டும் கரெக்டாக சாகாமல் இருக்கீங்க. அவ்வளோதான் கைஸ், வந்தாச்சு கைஸ். இவ்வளோ ஹெல்த் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு கேட்டு சொல்கிறேன். இதுக்கப்புறம் தான் கைஸ் இருக்கு. கீழே இறங்கி என்னடா ஆரம்பமே ஏன் எப்படி வர இருங்க, ஏன் போகலாம் இதுவும் போகலாம். அப்படியே போகலாமா? அப்புறமா முடிக்கு இப்படி போய் சரி இவ்வளோ ஏதோ ஏன்டா கீழே கீழே இறங்கி இருங்க கீழே இறங்கி புது இடம் தானே கைஸ். எனக்கு அதான் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு பார்த்தாங்க. ஏன் கைஸ் நம்ம பையனா போகிற கடைசி இது கடைசி பயணம். இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக பேட்டில் தான். இதுக்கு நம்ம பார்த்து பண்ண வேண்டாம் நினைக்கிறேன். பாத்தியா? வரல போயிடலாம். இருங்க, ஹெல்த் ஃபுல்லாக வச்சுக்கோங்க இந்த இடத்துக்கு. ஏன்னா வந்துருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் டேரெக்டாக பாஸ் ஃபைட்டு தான். பாஸில் ஒரு 2 பேர் அழகே வாங்க, அவ்வளோதான். 2 அடிச்சு 2 எடுத்து போவியா? அது ஸ்டிக் ஆகல. என்கிட்ட அந்த இடத்த கம்பி கொடுத்துருக்கோங்க. இந்த இடத்த கொடுத்துருப்பதா ஹீரோஸுக்கு கை எனக்கு அப்பா நான் ஆடுறேன் கைஸ். ஆட்டா இப்போ நான் ஆடுறேன் கைஸ். இது இருங்க, வந்துட்டோம். என்னடா புதுச்சா மேலே அடிக்குது இல்லை கீழே அடிக்குது? எதனால எங்கெல்லாம் வச்சு பிரச்சனை வச்சுட்டான். ஆனால் போயிடலாம். செல்டு போட்டு
ஹெல்த் ஃபுல்லாக வச்சுக்கலாம் நம்ம. இது நமக்கு பிரச்சனை இல்லை, இந்த சோல் பிரச்சனை நமக்கு தெரியும். ஓகே, கீழே 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 இருக்கு. ஏய் நில்லுடா, இவன் நிற்க மாட்டேங்கிறாங்க. சின்ன இடமா இருக்கு, அது பிரச்சனை இல்லைதான். நான் எப்படி குச்சி குச்சி போயிடலாம்னு பார்க்குறேன், யோசிக்கிறேன். குச்சி குச்சி நான் போயிடுவாங்க அதுக்கு. போ குத்தி குத்தியா போ, உனக்கு அதான் அவசியம். அடிச்சனே அதானே சவுண்ட் கரெக்டாக பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். வெப்சாங்க ஆனால் கிஃப்ட் இருக்கும். ஓகே போகிறேன், இதான் அவனுக்கு ஆகாதுண்ணே. போயிடலாம். ரைட், நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணாலும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. கீழே வந்துடுறாங்க சில டைமு. அதாங்க என்ன பண்ணுறது. ஒரு நிமிஷம். பரவாயில்ல, அப்படியே போ, பார்த்துக்கலாம். ஏங்க நல்லா ஜம்பர் பண்ணேன்டா. என்ன பண்ணுறேன்? ஆமாயா, சூப்பரியா பவுண்டு போலி. யாருக்கிட்ட போயிடலையா? அவ்வளோதாங்க. யாருக்கிட்ட டேய் வீரனஸ்ட்டு தப்பு கிட்ட பண்ணா கற்றுக்காங்க ஸ்பீடனஸ். யாருக்கிட்ட டேய் சாடா, தமிழ்நாட்டுக்காரன்டா டேய், அமெரிக்கன்காரனாவது அவனாவது. வீரனஸ்க்கே நாங்கள் டிப்ஸ் கொடுக்குறோங்க. இல்லை இது தப்பு, செவ்வளவு போய் தப்பு தப்பு, இது தப்பு தப்பு. இரு கைஸ், இப்போ போயிடுவோம். ஒரு நிமிஷம் கைஸ். கைஸ் அது ஒரு கால் வந்துருச்சு கைஸ். கால் சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தி. அப்பா கூப்பிட்டாரா? அதான் சரி. நின்று தான் போயேன். டேரக்டாக போயிட்டு வாங்க. இருங்க கரெக்டாக கொஞ்சம் நின்று தான் போயேன், முன்னாடி நிறுத்தாதீங்க. இதுக்கு கொஞ்சம் மேலே. ஓகே, அவ்வளோதான். கரெக்டாக கச்சிதம். கச்சிதத்துக்கு மறு பேர் நம்ம தான். நான் டான்ஸ் போட மாட்டேன். அப்படியே போடணும். முக்கியம். ஆனால் சாம்னா ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதாங்க எனக்கு இனிக்குது. ஏன் அப்படியே போயிடலாம் போகிறப்போ. ஏன் நீ பாதை நிறுத்துறேன்? நான் சொல்கிறேன், அது பிடிக்கும். இங்கே பாருங்க, இந்த கரெக்டாக தாங்க போயிட்டுருக்கீங்க. ஓகே. அப்புறம் என்ன? டைமிங் மிஸ் ஆகுதுங்க. இல்லை என்ன பண்ண புரிஞ்சு அந்த இது போட தெரியுமா? இடம் டபுள் ஜம்ப் தெரியல. அது கீழே இருக்கும்போது பண்ணிடு. புரியுது நீ சொல்றது புரியுது. எப்படி பாரு வந்துருச்சு. குத்ததான் செய்யுது. அதான் விடு. கை நம்ம ஃபுல்லாக வச்சுட்டே போகலாம். ஏன்னா அவங்க பேட் இருக்கு, நம்ம தயாராக போகணும். அடிச்சு 2 இடத்துக்கு போகும். அப்படின்னா அவனுக்கு நம்மள அவ்வளோ வாய்ப்பு. சோல் கூட பிரச்சனை இல்லை நமக்கு. வழுக்குதுங்க, இவன் வழுக்குறாங்க. இவன் டேய் நீ வேஸ்ட்டாக சத்தியமா உங்கள் அப்பா உனக்கு விஷயம் தப்பே இல்லைடா. ஓகே, கொஞ்சம் பேர்த்த போட்டு பண்ணியிருக்கேன் நான் என்னோட சேர்ந்து. ஆக்சுவலாக நம்ம எதிர்க்கிறது எல்லாமே பூச்சி தான். எல்லாமே பூச்சி தான் கைஸ். மேண்டிஸ் பற்றியில் மேண்டிஸ் லாடு அந்த மாதிரி என்ன இந்த வரைக்கும் கொடுக்குறோம். 2 நேரம் கண்டு கரெக்டாக இருக்கும் போல. எங்கள் நம்மளுக்கு 1.5 மணி நேரம் வந்துருக்காங்க. அவரை மாதிரி நமக்கு வந்து நினச்சி கூட பார்க்கல 1.5 மணி நேரம் ஆகும். அப்படியே போகுமா ஒழுங்கா? வா. ஓகே 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 ஓகே. அவ்வளோதாங்க. போடுறாடி அதுக்கே நிற்க வேண்டியது. நிற்க முடியாது அந்த நிற்க முடியாது. நம்மளுக்கு ஏன் பாதி நின்று போயிடலாம். ஈஸி இது நிற்கிறாண்ட உடனே நிற்க மாட்டேங்களா? வந்துட்டேன். இதில் மட்டும் இதுக்கு மேலே தண்ணி நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா பிரச்சனைடா. சரியா? சரி ஈஸி தான். இது சூழ் அண்ணனுக்கு அந்த நேக்கு தெரிஞ்சிச்சு. நேக்கு தெரியாத
சிம்பிள் 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 அதான் நான் என்ன சிம்பிள் 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 சொல்லவே இல்லையா? அமைதியா அமைதியா முடிச்சிடலாம்டா 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 ஈஸியா சிம்பிள். டேய் முடிச்சிடலாம்டா டேய் என்ன சொல்ற முடிச்சிடலாம் முடிச்சிடலாம்டா, அதான்டா சொல்லிட்டு இருக்கேன். சொல்லு 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 என்ன சொல்ற ஆடுறா, நான் எதுவும் உனக்கு சொல்லவே இல்லடா நாயே. டேஷ் போட்டே போமா இல்லை அப்படி போகுமா? டேஷ் போட்டு போயிருச்சு. நீ டேஷ் போட்டிருக்கேன் என் பம்பர் ரொம்ப. இல்லைங்க அந்த நேரத்தில் குதிக்க மாட்டேங்க கீழே வந்துடுறான் பிரச்சனையாக இருக்கு. ஓகே ஓகே. அப்போ அதனால தான் நிறுத்துறிய பாதிலேயே. கம்பி நேரத்தில் பத்தியில் எடுத்து என்ன ஆகுது? அந்த இடத்துல கொஞ்சம் நில்லுங்க. வந்தாச்சு வந்தாச்சு கைஸ் வந்தாச்சு எண்டிங் வந்தாச்சு கைஸ். ஓகே ஓகே ஓகே. எண்டிங் வந்தாச்சு. அந்த கம்பி கரெக்டாக வச்சுருக்கீங்க, நம்ம அது விட்டுட்டோம். சரி பரவாயில்ல வந்துட்டோம். ரொம்ப தூரம் இருக்குன்னு நினைச்சுங்க. வந்துட்டோம் நம்மள சீக்கிரம் வந்துட்டோம் சிம்பிள் தாங்க ஈஸி தான். அதை 10 மினிட்ஸ் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அடிச்சடா அடிக்கலைங்க. சரி ஆக்சுவலி இந்த இது எப்படின்னா எல்லாத்தையும் கடந்து கொடுத்துருப்போம். இந்த இதுவும் சரி இந்த எல்லாமே கடந்து கொடுத்துருப்போம். இதுங்க இந்த பிளேடு வந்திருக்கா, பிளேடு வந்திருக்கு, ஆணி வந்திருக்கா வந்திருக்கு, இந்த சிவரு நோக்குத்தா வரத்துல அது வந்திருக்கு. இந்த ஈட்டி மட்டும் புதுசு. ஈட்டியா? ஆமாம், எல்லாத்தையும் இந்த இடத்துல என்னென்ன இருக்குமோ அதை வந்திருக்கு அவ்வளோதாங்க. நம்ம எப்படி என்னென்ன பார்த்தோம் நல்லா பார்த்துருக்கு. என் சிவட்டு விடு. உங்ககிட்ட பேசலாம் இருக்குது பாதிலே நிறுத்திடுறேன். பாடாது நான் பேசணும். சேலைட்ட திருப்பி ஹெல்மெட் மட்டும் கொஞ்சம் இரும்பா இருந்து நல்லா இருக்கும். முடிச்சிடலாம். இது சிம்பிள் தான். இது நாங்கள் பாஸ் பண்ண அவசியம் இல்லை, முடிச்சிடலாம். இல்லை ஃபுல் போகல தான் இருக்குது, இடமும் பெருசாக தான் கொடுத்துருக்கான். அதான் இங்கே பேசணும். அந்த பெருசு தான் வச்சுட்டாங்க. சரி ஏங்க கண்ட்ரோலரில் நான் கொஞ்சமாக இது கொடுத்தாலும் கீழே வந்துருக்குது. பேட் டைமிங்கு பேட் டைமிங் இல்லையா? நம்ம கண்ட்ரோல் மற்ற கண்ட்ரோல் தான் இல்லை. வித்தியாசமானது. கண்ட்ரோலில் இல்லைங்க, இது ஈஸி தாங்க. ஆக்சுவலி கண்ட்ரோல் இருக்குல்ல, நான் லைட்டாக சைடு வந்தாலும் கீழே இப்படிங்க எனக்கு கிராஸாக வரேன்னா அது சைடாக போகுது. இப்படி கிராஸாக போகுது, அதான் பிரச்சனை. கீபோர்டாக நமக்கு கீழே டவுன் பேட் இருக்கும். ஏன்னா லைட்டாக ரைட்டு திரும்பி டவுன் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு ரைட் சைடே போகிறாங்க. புரியுது உங்களுக்கு நான் சொல்கிறது? இப்படி அமுத்திட்டு இருக்கேன், அதான் பிரச்சனை. சவுண்ட் கம்மி தானா அப்படின்னா பார்த்து அதான் சொல்கிறேன், முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன். படிடுங்க. அடிச்சோமே சவுண்ட் கம்மிங்களா? ஆமாம், இந்த இடத்துக்கு சவுண்ட் ஜாஸ்திங்க. இந்த தரம் மட்டும் முடிஞ்சா பாஸ் தான் கைஸ், பேட்டர் தான் கைஸ். வாசா
ஜெயிச்சா தோத்தாலும் என்னமோ ஆனால் காட்டிடுவோம். ம் அது முடிஞ்சதுக்கப்புறம் சின்னதாக ஒன்று இருக்கா, அது சொன்னால் கூட போதும். அதாங்க இதுங்க. காட்டுவாங்க பாஸ் முடிஞ்சோடனே. ம் அதை வாயில் சொன்னால் கூட போதும், காட்டணும் இல்லை. ஒரு வேளை ஜெயிச்சா காட்டுறோம் அப்படின்னா நீ சேர்த்து தான் போட வேணாம், போனால் போதும் எனக்கு. இந்த இடம் மட்டும் முடிச்சிட்டோன்னா போதும். சரி, இந்த இடம் முடிச்சிட்டோம்னா எனக்கு அப்படியே ஒரு சகையில சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த இடம் தாண்டிட்டுனா போதுங்க. அந்த இடம் பிளேட்லாம் அவ்வளோ ஈஸி கரெக்டா. ஆமாம், இந்த இடம் இந்த வந்து ஸ்டார்டிங் கிட்ட மட்டும் தாண்டினா போதும். இந்த பிளேட்லாம் அவ்வளோ ஈஸியாக விட்டுலாவேன். விட்டுலடா நாயே. ஏன்யா சொல்லு விடு. எனக்கு அப்படியே போய் போர் அடிக்குதுங்க, டக்குன்னு போய். கிக்கு வேணும் கேட்குது உனக்கு? இல்லை, அப்படியே டக்குன்னு போகிறதுக்கு எனக்கு சும்மா இருக்கு. அவன் நினச்சிதான் வச்சுக்கோங்களேன், அந்த சோல் கிடைக்கிற லிமிட்டாக வச்சுருந்தா ஒன்றும் டஃப்பாக இருக்கும். அது ரொம்ப டஃப்பாக இருக்கியா. அப்புறம் முடிக்கும்போது முடிஞ்சிருக்காது, பாதியும் இல்லை. இப்படின்னா மாடு போட்டிருக்கோம். யாருக்கு மாடு தேவை? எங்க அவனை மாற்றிக்க சொல்லி கொடுக்கணும். அப்புறம் 100 வாட்டி நானே சொல்லிருக்கேன். கைஸ், நம்ம ஆக்சுவலி இன்னும் இந்த இது ஃபுல்லாக எடுக்கல. ஹார்ட் ப்ரைஸ் வந்து ஃபுல்லாக நமக்கு இல்லை. பார்த்துட்டு தான் போகிறோம். ஃபைனல் பாசிட்டிவ் தான் மூணு அடிக்க வச்சுருச்சு. ஏன்னா நம்மகிட்ட ஹார்ட் ஃபுல்லாக இல்லை, அந்த சோல் இது ஃபுல்லாக இல்லை. ஈட்டி நேரம் பார்த்து காலம் வாங்குறான். ஓகே, நீ எப்போ தான் போகிறது? நீங்கள் டைம் ஈட்டிக்கு நீங்கள் டபுள் ஜம்ப் ஃபுல்லாக போட கிளிக் பண்ணிருக்காங்க. நான் வந்தாலே போட்டுருக்கேன். இப்படி போகிறோம். பெரிய ப்ரோ நினப்பு அப்படியே போகிறப்பல. நான் ஒரு வாட்டி நான் ஆஃப்லைனில் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்களேன். முன்னாடி இதெல்லாம் கேஷ் முடிச்சதுக்கப்புறம் பாருங்க, நான் பண்ணுறேன் கேஷ் 2 மினிட் ரன்னு. துணியா பொறுமை. இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பொறுமையாக போ. பொறுமை. டான்ஸ் பண்ணியிருக்கலாம். ஏன் இருக்க டேஸ் பண்ண கஷ்டம் தான். டான்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணி விட்டுருக்கலாம். பார்த்துக்கலாம். அப்படிக்கலான்னே சொல்றியாடா. நான் பாஸ் பண்ணிட்டா. பாஸ் பண்ணிட்டு டேட்டாங்க இறங்கி தான் இருக்கும். அதனால அதான் பார்க்கதான் நடக்கும். அந்த இறங்க நம்ம இது பண்ணிக்கலாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி வேணாம், ரொம்ப லைட்டாக குதிக்கிற மாதிரி. ஓகே, டேஸ் இருக்கே வச்சுக்கிட்ட. டேஸ் ஒன்று இருக்குன்னு தெரியுதுல்ல. இங்கெல்லாம் டேஸ் யூஸ் பண்ணுங்க, அங்கே யூஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி கண்ட்ரோல்லே ஈஸி தான். கீபோர்டெல்லாம் கதற வேண்டியதுதான். தெரியல, எனக்கு கண்ட்ரோல் ஈஸியாக கீபோர்டு தெரியல. மொபைலில் முடிச்சிருக்கானு கைஸ் இதெல்லாம். அப்படியா? அப்புறம் அவங்களாம் சரியான போட்டுருக்கானுங்க. மொபைலில் முடிச்சிருக்கானா எவ்வளோ பெரிய அதெல்லாம் ஹார்ட் கோர் ஃபேன்ஸ். அவன் எவ்வளோ பெரிய வெறினா இருந்திருப்பான். சத்தியமாக அப்ளைனில் இவ்வளோ தூரம் வந்தே இல்லைங்க. பரவாயில்ல, எங்கேயோ ஒரு அச்சீவ் பண்ணாங்க எனக்கு. இல்லை, அப்ளைனில் 1 மணி நேரமும் ஒரே தேடிட்டு இருந்தோம். சத்தியமாக இது எனக்கு 15 ஜிபி வந்துடும். எத்தனை நிமிஷம் ஆச்சு? பரவாயில்ல, கம்மி தான். இங்கேயா ஒரு 12 மணி நேரம் பண்ணுறோம்னா ஆயிரம் போலையா? இல்லை, தாண்டிட்டோட ஈஸி இருக்கு. நீ வாய் வைக்காம இருக்காடி சாமி. மோட்டிவேஷன் பண்ணீங்கன்னா நமக்கு மூடிட்டு போகணும். நான் சொல்றது தெரியுமா? கடைசி முள்ளையே போய் நொட்டுன்னு இருக்க. நீ முதல் முள்ளே நொட்டுன்ற புரிஞ்சா? சரி புரியுது. கடைசியிலேயே போய் இது பண்ண சொல்லணும். முன்னாடியும் கொஞ்சம் 2 இருக்கு, அதுலேயும் கொஞ்சம் இது பண்ணு. ஓகே, அதுவும் கொடுத்து வச்சிருக்கான், சும்மாவை கொடுத்து வச்சிருக்கான். ஏன் யூடியூப்ல கடைசியாக போய் பண்ணுவாங்களா? யூடியூப் எத்தனை தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் நான். இல்லைங்க, அது நல்லா அப்படியே கெட்டா இருக்கு. எத்தான் நொட்டுது உனக்கு பார்க்குறாங்க, பார்க்குறாடி. அப்போ பாரு இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? நான் மட்டும் என்ன பேசுறதுலாம் ரொம்ப கதை இருக்காது. ஓகே. அது கஷ்டம். அது எப்படி போகிறது? ஈஸியாக அந்த கம்பிக்கிட்டே கொஞ்சம் நின்றுறியா? சரியா?
புரிஞ்சாங்க கைஸ் ஆக்சுவலி அது எண்டிங்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு கதை இருக்கு. ஏன் பொறுமையாக போயிருக்கலாம், அவசரப்பட்டேன். நீ அவசரம் தானே பட்டுருக்க. விடு விடு போ. போயிடலாம் போயிடலாம், பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இந்த குட்டியா இருப்பானுங்க. எனக்கு அவங்க 2 பேரில் பார்த்துட்டு கணக்கிலே இல்லை. உங்களுக்கு கணக்கு என்னமோ முடிக்கணும். ஐயோ எப்படி மேலே ரொம்ப ஜம்ப் இருக்கு. அதான் ஜம்ப்பு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் இது அந்தளவு கஷ்டமா இல்லை. ஆமாம் இதான் முன்னதான் ரொம்ப இது ஜம்ப்பு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஜம்ப்பு ஆடுறது அது பெருசாக இருக்காது. இந்த தடவை கொஞ்சம் இருக்கு. ஜாஸ்தியா கேஷ் பண்ணிக்கலாம். அது நான் இருந்துருக்க போனக்கு தெரியல, பார்க்கல, நான் அது கவனிக்கல. ஐயே நீ டேஷ் இருந்து அதான் அவ்வளோதான். பார்த்தீங்களா நான் சொன்னேன் பார்த்தியா, நான் மட்டும் சொல்லாமல் இருந்தேன்னு வச்சுக்கோயேன். ஓகே ஓகே இப்போ நின்று கொஞ்சம் கேட்டு கேட்டு புரிஞ்சு அப்படி ஒழுங்காக போகுது. வந்துட்டோம் வயசுனமோ இது தூரம் இல்லை. நில்லு நில்லு. நான் மட்டும் சொல்லாமல் இருந்து வச்சுக்கோண்டாயே எத்தனை கழிக்கிட்டு பார்த்தீங்களா. ஏன் அது 2வது மொழியே நொட்டுன்னு சொல்ல தெரியுங்களா. ஆமாம், இப்போ நொட்டுறனால தான் ஈஸியாக இருக்கும். சரியா? ஆமாம். அவங்க 3வதுலேயே இப்போ நொட்டுறாங்க வச்சுக்கேன். அதனால தான் செத்து போயிருக்காங்களா. ஆக்சுவலி ஆமாம், நீங்கள் சொல்ல கரெக்டு இதுதான் பேசாத நான் சொல்கிறேன் நாயை. இன்னும் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்துருக்காது ஆக்சுவலி நிமிஷம்னா. அப்புறம் நம்மளுக்கு தான் கேஸ் கஷ்டம் நம்மளுக்கு. ஆனால் ஒவ்வொன்றும் ஜிபி கணக்காக இருக்கு. பார்த்தியா ஏன் என்ன கரெக்டாக போயிடுச்சு, கரெக்டாக போயிடுச்சு. 1 செகண்ட் வெளியே வந்துச்சு வச்சுக்கோங்களேன், தப்பிச்சிருக்கலாம். போயிடலாம் நம்பிக்கை இல்லை உங்களுக்கு. வேறலாம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், எவ்வளோ கஷ்டமான பகுதியை பார்த்துட்டு தானே. அவ்வளோதான். இது மட்டும் பிரச்சனை. ஏன் காசுலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இது அந்தளவுக்கு கஷ்டமே இல்லை கைஸ். இந்த இடம் ஏன்னா கஷ்டமே இல்லை. இந்த இடம் கஷ்டம் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி இடம் இருந்துச்சு ஸ்டார்டிங் இடம். ஆமாம், ஸ்டார்டிங் இடம் ரொம்ப கஷ்டம் கைஸ். விழுகும்போது ஏன்னா அந்த இடத்துல கரெக்டாக விழுகணும் விழுகுறது. ஏங்க ரொம்ப சவுண்ட் இதாக இருக்கு. சவுண்டு போதும் கைஸ் நம்மளுக்கு. நான் ஒரே சவுண்ட் நம்மளுக்கு கேட்டாச்சு. போலாங்க. பார்த்து பொறுமை முக்கியம் கைஸ், பொறுமை முக்கியம். ஒரு இடத்த கொஞ்சம் நின்று தான் போவோம். அப்படியே தான் நோக்கணும்னு இருக்கோம். என்னைக்குமே தான் பொறுமை கம்மியாக இருக்கு. யாருக்கு யாருக்கியா? அவனுக்கு தான். நம்மளுக்கு இல்லை உனக்குன்னு சொல்லுனாயே. அதுக்குள்ள எனக்காங்க. வந்துட்டோம் கைஸ், நம்ம வந்துட்டோம். இப்படி இருக்க டபுள் ஜம்ப் இல்லடா. சரி போ. டேய் நீ ஒரு வாட்டி ஆடி பார்த்து எல்லாம் பேசினா நான் ஒத்துப்பேன்டா. சரி ஓகேடா. வந்ததுடா வாழ்க்கையில. அதனால தான் எதுவுமே சொல்றது. பார்த்தா போய் அவன் கதறிட்டு இருக்கான். நான் கதறாம உட்காந்துட்டு இருக்கேன்னா எனக்கு என்ன அர்த்தம்? முடிச்சு ஏன்னா வீடியோ போயிட்டு இருக்கு. அப்படிதான் இல்லை. ஆமாண்டா. எனக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு கஷ்டமா தெரியல, ஈஸியாக தான் தெரியுது. கரெக்டாக பண்ணால் மட்டும் போதும். அதான் நீ அம்மா கரெக்டாக பண்ணுறது இல்லை. டார்க் சோல்ஸ் எல்லாம் கஷ்டம் இல்லை இதில் ஆக்சுவலி. அந்த கேம் டார்க் சோல்ஸ் எல்லாம் இன்ச்சு கூட வராது ஆக்சுவலி இருந்துச்சுன்னா. அவ்வளோ 2 நிமிஷம் இருங்க. கொஞ்சம் நின்று போயா. கொஞ்சம் நின்று தான் போனேன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். அந்த ஓரளவு கொஞ்சம் நின்று தான் போங்க நீங்கள். அப்படியா? எங்களுக்கு ஃபைனல் ஆயுதம் வாய்ஸ் தான், பாஸ் தான். இருங்க, எத்தனை நிமிஷம் இருக்கு? ஆஹா வந்துருச்சு.
முடிச்சிடலாம் நம்பிக்கை முடிச்சிடுவோம். 1.5 மணி நேரம் அப்லோடுங்க நீங்கள். அவங்ககிட்ட தோற்றாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அந்த இதை முடிச்சா போதும் கைஸ் எங்களுக்கு. ஆமாம் கைஸ். தாண்டுனா எங்களுக்கு போதும். அவ்வளோ இப்படி போக முடியாது. அவன் அந்த உள்ள பக்கத்துலேயே போகும். போனால் அப்படி சொல்லையா அந்த இன்டி கிட்ட போயிருக்கலாம்ல. வீட்டுக்குள்ள போயிட்டு நமக்கு அங்கே நிற்கிற டைமிங் வந்திருக்கும், கரெக்டாக வந்திருக்கும். பார்த்து பார்த்து பாத்தியா இதே புரியும். ஓகே ஓகே. டேய் நாளை கொஞ்சம் பெருசாக வச்சிருந்தீங்கன்னா கூட நான் சந்தோஷமா போயிருந்தேன். அதான்டா சொல்கிறேன், இந்த இடம் அதுக்குள்ள பெருசாகும். கீழே கீழே ப்ளூடடா இருந்துச்சு கேரி பண்ணி போனது. அது சரியான இதுயா, சரியான கஞ்சனுங்க. ம் ஃபஸ்ட்டு ஓகே. ஏன் வந்துடா இல்லை அந்த கரெக்டாக இந்த சைடு போட்டியா? போயிடலாம் கைஸ் நம்ம பார்த்தா பெண் வெகு தூரம் இல்லை. அதே தான். இனிமேல் அந்த வார்த்தை எங்கள் வாயிலேருந்து வராது. ஏன்னா கேட்டிங்கன்னா அடுத்த பாட்டுலையா ஏங்க நம்ம கூட 5 நிமிஷம் முடிச்சு அப்படிதான் அப்படி முடிச்சு அப்படி பேசுவோம் கைஸ். நாங்கள் அசால்ட்டாக முடிச்சுவேன் டென்ஷன் கூட இல்லாமல் ஒரு இன்ச்சு வீடியோலாம் கதறினோம் கைஸ். அப்புறம் நாங்கள் அப்ளை ஆடும்போது ஜஸ்ட் 2 நிமிஷம் முடிச்சிட்டோம். அதாவது வேர்ல்டு ரெக்கார்டே மிஞ்சிட்டோம் ஒன்று. ஓகே. ஏன் எப்படி டாஸ் பண்ணிட்டாயா? காலு ஏன்னா அடியா இல்லை இல்லை நான் சொல்லும் போது ஓரளவுக்கு டாஸ். அது வேணா நீங்க கேட்டு லைஃப் எடுக்கோங்கடா. 2 லைஃப் இல்லை 10 லைஃப் எடுப்பேன். இருக்கிறதே 10 தான்டா. பரவாயில்ல எடுத்துக்கூடா, உனக்கு இல்லாததான். நான் கடைசி ஒரு லைஃப்ல கூட அங்கே போய் இறக்கிடுவேன் நான் புதுடா. இது எந்த மாதிரி கேம் தெரியுமா கைஸ்? அதாவது உங்களுக்கு பசல் தெரில டைம் கழிச்சு ஸ்கிப் பண்ணிடலாம் அந்த மாதிரி கேம் இருக்கு. நீ ஆடிதான் ஆகணும். ஆக்சுவலி இது முடிஞ்ச ஒரு கதை இருக்கு, அந்த கதைக்காகவும் நாங்கள் அது டிஎல்சி மாதிரி கைஸ். அது டிஎல்சின்னு இல்லை, கதையெல்லாம் யாருக்குண்டா அவங்க அந்த பாதா பெயின் மோஸ்ட் கஷ்டமான பகுதி அப்படின்னு நான் என் ஃப்ரெண்டு இதுக்காக தான் அந்த கேம் பாதா பெயின் முடிக்கவே முடியலடா சாலா முடிச்சு கொடுத்தாமிட்டு அப்படின்னு சேனல் விட்டான். சரி அது நம்ம எதுக்கே சும்மா பண்ணோம், ஒரு வீடியோவே போட்டுருவோமே, ஒரு கேமே போட்டுடலான்னு. சும்மா அதை சும்மா ஆடுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டென்ட் கிடைக்கும், உங்களுக்கு எங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும். இந்த கேம் நல்லா 2D போட்டதுல நாங்கள் போட்டிருக்கோம் சில கேம் ஸ்வாடே போட்டிருக்கோம். அது மாஸ்டர் பீஸுங்க. அது மொபைலில் ஒரு சரியான மாஸ்டர் பீஸ். கிட்டத்தட்ட அந்த கேம் நாங்கள் அடிக்கும். ஆனால் சலிக்காது. உங்களோட ஆடலாம், ஆனால் ஏற்கனவே போட்டது 2 பகுதியில் முடிஞ்சிடுங்க இந்த கேமு. இப்போ கூட இந்த கேம் எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியும். ஆமாம் இப்போ கூட நாங்கள் நினச்ச அளவுக்கு எங்களுக்கு தெரியுமே. ஆனால் அந்த அளவுக்கு பெரிய ஃபேன்ஸு. அது 2 வந்தால் நிச்சயமாக பண்ணுவோம். ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லையே. ஸ்வாடேக்கு செம ஃபேன்ஸ். அப்போ எங்களுக்கு வந்து கேம்ஸ் எப்படி சொல்கிறது, மொபைலில் தான் ஆடிருக்கோம் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆமாம், அது ஜிபிஏ கேம்ஸ் நிறைய போட்டிருப்போம். இப்போவும் கேட்குறீங்க ஜிபிஏ கேம்ஸு. ஆனால் அப்படி சொல்கிறது ஜிபிஏ கேம்ஸு பண்ணுவோம். ஆனால் நிறைய கேம்ஸ் இருக்கே கைஸ் நல்லதா. அப்புறம் எதுக்கு நம்ம இந்த மாதிரி பார்த்து தான் விட்டுறோம். அதான் அந்த காலத்தில் வசந்த கால கேம்ஸ் தான் எனக்கு புரியுது. அதுவும் முக்கியமாக ஜிபிஏ கேம்ஸ் போடுற மாதிரி தான் போக்கிமான் தான் போடுற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக. அதை ஒரு சளிச்சு போயிருங்க உங்களுக்கு. ஆமாம் போக்கிமான் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபிஏ நல்லா இருக்கும். மற்ற கேம்லாம் பார்த்தீங்கன்னா போக்கிமான்லேயே லீஃப் பார்த்தீங்கன்னா ரெட் போக்கிமான் ரெட் லைஃபு, அப்புறம் ரோம் ஃபயர் ரெட்டு லீஃப் க்ரீனு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரே கலர் ஸ்டோரி தான் ஷேர் ஆகும். ஆமாம், அதனால ஹாப்பி நகருது அந்த இது ஜிம்லிட்டு அது ஒரு மாதிரி இருக்குங்க உங்களுக்கு. எங்களுக்கே ஒரு சளிச்சு போயிடலாம். ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட்டு இல்லை ஸ்வாடன் சீட்டு ஃபஸ்ட்டு கேம் பார்த்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போக்கிமானில். சரி அவங்களுக்கு தெரியும் நம்ம டிவைஸ் வச்சு ஸ்வாடன் சீட்டில் ஒன்றும் மாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஜிபியில் இருக்கான்னு பார்த்தோம். ஜிபியில் இருந்துச்சு, ஆனால் என்னாச்சு பாதிக்கு மேலே வரல, ஒரு இடத்துக்கு மேலே ஸ்டக் ஆயிடுச்சு. அது ஆமாம் 2 மினிட் திருப்பி 4 வாட்டி திருப்பி. ஆமாம் அந்த கேம் நல்லா இருந்துச்சு. ஏன் சூப்பராக இருக்கும் கைஸ். மறுத்து கைஸ் அது பார்த்து கொடுங்க. இதே மாதிரி தான் நாங்கள் இது பண்ணோம். என்னது ஓகே அடிச்சனே. ஆனால் டபுள் ஜம்ப் பண்ணிட்டியா? இல்லை அது நொட்டி அதை நொட்டி டபுள் ஜம்ப் இல்லைங்க, அந்த இது டபுள் ஜம்ப் பண்ணனே ரெக்க ஆரம்பிச்சு. ஒன்று நீ டபுள் ஜம்ப் பண்ணுற மாதிரி இல்லை எனக்கு தெரிஞ்சப்போ இது பண்ணல நினைக்கிறேன். தெரிஞ்சு போட்டுருங்க சொல்லு. நான் சொல்ல என்ன பண்ணல
இது என்னன்னா கரெக்டா என்ன சொல்லு. டபுள் ஜம்ப் ஹைட் நான் பாதியில நிறுத்திட்டேன் நினைக்கிறேன் தெரிஞ்சு. அதான்டா நட்டுறேன் நானு. ஒண்ணு டபுள் ஜம்ப் போட நோட்ட மாட்றேன். கரெக்டா டேஷ் பண்ணிட்டு டேஷ் பண்ண மாட்றேன். இதாங்க பிரச்சனை நம்மகிட்ட. பாரு இப்போ ஒன்றும் நானே வந்து முடிச்சிடும். ஆனா இப்போ கூட சொல்லுவேன் கைஸ். இப்போ செத்தவங்க கூட சொல்லுவேன். எங்கடா செத்தனா பாத்தா பையனை செத்துருக்கேன்டா அப்படின்னு பெருமையா சொல்லுவேன். வெறும் முடிச்சேன்னா ஆஃபீஸில் பார்த்தா போய் 1 மணி நேரத்தில் முடிச்சேன் அப்படின்னுவேன். ஏன்னா அது முடிக்கிறதே பெரிய விஷயம். என்னடா 1.5 மணி நேரம் போயிருந்தாங்க. இன்னும் இதை கரெக்டாக வரும்போது கரெக்டாக திட்டிருக்குங்க. ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்கு. டிஸ்டன்ஸ் ஏன்டா ஃபஸ்ட் டைம் மிஸ் ஆகுதுங்க இருங்க. ஓகே என்னங்க இந்த இடத்துல தாண்டணும்னா ஃப்ரீயா? பொறுமை பொறுமை. எனக்கு டான்ஸ் பண்ணும்போது தாங்க பயமா இருக்கு. ஏங்க கைஸ் இரு கைஸ். கைஸ் இன்னும் ஆடிட்டு இருக்கோம். இன்னும் முடியல. எண்டிங் கூட அந்த கைஸ் ஒரு வாட்டி தான் இருக்கு. நீ எத்தனாட்டி ஆகும்? பொறுமை 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 முக்கியக்குமாரு. பொறுமை பொறுமை. எண்டிங் கூட அந்த கைஸ் நான் சொல்ல நம்ப மாட்டீங்க. நான் அது வரைக்கும் போனேன். சத்தியம் போயிட்டு வந்தேன். ஏரியா ஏதோ சொன்னேன். அந்த ஃப்ரீ ஃபால் மட்டும் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளேடு சீக்கிரம் போயிடுச்சு. கைஸ் போயிடலாம் போயிடலாம். அவ்வளோதான் வெகு தூரம் எனக்கு பேசலாம். போயிடலாம் போயிடலாம் போயிடலாம். முதல் பாதிதான் சுற்றிட்டு இருக்கோம். ஆமாம்மா போயிடலாம் போயிடலாம். நான் இச்சை பார்த்துட்டேன் கைஸ். இந்த முனையை பார்த்துட்டேன் அப்படின்னு. இந்த பீக் அந்த உச்சி இந்த எவரெஸ்ட் மவுண்ட் எவரெஸ்ட் தானே இவ்வளோ சந்தோஷப்பட மாட்டான். பீக்கு அந்த இது பார்த்துட்டேன் கைஸ். நான் இந்த வெளிச்சத்தை பார்த்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கேன் நான். சரி நல்லதாயா. உன்னை நம்பவே முடியாது கைஸ். நல்ல குதி. பார்த்துட்டு கைஸ் நான் போயிடலாம் போயிடலாம். நம்பிக்கை வந்துருச்சு போயிடலாம். உனக்கு நம்பிக்கை தான் எனக்கு போதும்டா. டே யாருன்னா போதும்டா. போயிடலாம் நம்புங்க நம்புங்க போயிடலாம். அந்த முனை பார்த்தேன் கைஸ். அந்த 2 கூப்பிட மாதிரி தொங்கிட்டு இருந்துச்சு அந்த 2 சைட்லேருந்து. அந்த சைடு உள்ளே போகலான்னு பார்த்தா கரெக்டாக அது பிளேடு கொண்டு அடிச்சிருச்சு. ஏன்னா நம்ம அதுக்குள்ளே போய் டேரக்டாக பாஸ் பண்ணி வச்சுருப்போம் காமிச்சிருப்பேன். பாருங்க கைஸ் எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம். ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி ஆதரவு பண்ணுங்க. அப்படின்னா கூட வியூஸ் தான் இருக்கு. ஓகே நான் ஒன்றும் இது காசுக்காக பணக்காக இதெல்லாம் பண்ணல கைஸ். எங்களுக்கு பிடிச்சிருக்கே பண்ணுறோம் அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் சோஷியல் சர்வீஸ் எல்லாத்துலேயும் கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஒவ்வொரு கேம் இப்போ அந்த ஒரு இது பார்த்தோம்னா இப்போ ஒரு எப்படி சொல்கிறது நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு ஆதாரம் மாதிரி. ஏன்டா நல்லா ஜம்ப் பண்ணியிருக்கீங்க. நல்லா ஜம்ப் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமாடா? நல்லா ஜம்ப் தான் பண்ணி தொலையாண்டா. வீட்டுக்கு நான் எதுவும் பேசாம இருடா. விளையாட தான் அந்த கஷ்டம் தெரியும். சரி கைஸ் நான் மட்டும் அது இருந்தேன்னா இந்நேரத்துக்கு விட்டு போயிருப்போம் போடா நாய்களா அப்படின்னு. இது எப்படிதான் இப்படி ஆடுறாரோ. ரொம்ப ஹைட்டும் ஜம்ப் முடியாது. ஏன்னா மேலே இடிக்கும். அதுதான் பிரச்சனை. இல்லை இல்லை இடிக்காதுங்க. மேலே முள்ளு இல்லையா? இல்லை இடிக்காது. அவ்வளோ அடிக்காதுங்க. யார் சொல்லலாம்? இந்த இடம் இதே பிரச்சனை இல்லை. இதெல்லாம் போயிடலாம். முன்னாடியே போக பண்ணுறேங்க. சரி சரி சில்லி மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறோம். இந்த இடம் பழகி போச்சு. பழகிடுச்சு. பழகிடுச்சு. ஆனால் அடி வாங்கி தான் பழகிடுச்சு தவிர சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். சில்லி மிஸ்டேக் எனக்கு தெரிஞ்சு நம்ம அதை முடிச்சுட்டு கேம் முடிச்சதுக்கப்புறம் தனியாக ஃபாஸ்ட் ரன் பண்ணுவோம். ஆனால் பாஸ் முடிச்சதுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஆமாம் கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆடிட்டு தெரியுமா அதை? இப்போ எவ்வளோ வந்துருக்குங்க? சொன்னீங்கல்ல போகாதானே போய் சொன்னீங்களா? ஒரு ஃபோன் தான் காமிச்சது. அப்படியா? இல்லை நான் கற்றுக்கிறதா எப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க. அதுக்குள்ள ஆமாங்க நம்ம வீடியோவில் ப்ராக்ரஸ் பண்ணாதான் பண்ணியிருக்கோமே. நம்ம இது பண்ணும்போது இதில் வீடியோ அப்போ போயிட்டுருக்கு. இது பண்ணிட்டு இருக்கும்போது வீடியோ போயிட்டு இருக்கும்போது வீடியோ பாஸ் பண்ணும்போது கூட அவ்வளோ ப்ராக்ரஸ் பண்ணல. வீடியோ போயிட்டு இருக்கும்போது ப்ராக்ரஸ் பண்ணுறோம் தெரியுதா? அப்போ என்ன அர்த்தம்?
அதான் உங்க ஆதரவு கைஸ்ன்னு ஜாஸ்தி இல்லப்போ இருக்கு. ஏன் இப்படி ஹைட் அப்பதான் ஃபுல் ஹைட்டே குதிச்சுட்டானே யோசிக்கிறேன். ஆனா என்னன்னா மேல மூணு தான் பிரச்சனை. உனக்கே தெரியுங்க எப்போ குதிக்கணும் எப்போ குதிக்கக்கூடாது அப்போ குதியா ஜம்ப் ஜம்ப் இருந்துச்சு. அப்படியா டபுள் ஜம்ப் பண்ணிட்டியா ஆன்லைன் பண்ணிட்டேன். ஏன் இந்த பண்ணி டபுள் ஜம்ப்பு போக பண்ணி டபுள் ஜம்ப் இருக்கணுங்க இப்படி பண்ணியிருக்கணுங்க பண்ணி இருந்துச்சு அது. ஆமாம் டபுள் ஆமாம் போக பண்ணல போக பண்ணி டான்ஸ் பண்ணிட்டோம் டபுள் ஜம்ப் நீ பண்ணல சரி முக்கியம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் போயிடலாம் நம்பிக்கை இருந்துச்சு. போயிடலாம். வாழ்க்கை இந்த 2 பேர்த்துக்கு முடிக்கிறோமோ இல்லையோ இந்த வலியை மட்டும் காமிச்சா போதும் எங்களுக்கு வழி மட்டும் காமிக்கணும். ஆமா கைஸ் அந்த 2 பேருக்கு தான் சித்திரம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா தூக்கம் வந்து மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸ் சொன்னீங்க ஆமாம் அதை காட்டாவே போதும் நம்மளுக்கு வீடியோ பாஸ் பண்ணிட்டு அதான் அதுவும் காட்டினா கூட போதும் ஏன் போக பண்ணல ஏன் இல்லை இல்லை நீ கரெக்ட் டைம் இல்லை சரி பரவாயில்ல டைம் நோட்டில் ஹெல்த் போட்டுரு என்ன பண்ணுற மாதிரி ஹெல்த் மட்டும் போட்டுருணும் போதும் ஆடு போயிடலாம் நம்பிக்கை இருக்கு போயிடலான்ட்டு. ஏன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் இப்போ வரைக்கும் வரல கைஸ் நீங்கள் இப்போ வீடியோ போடும்போது தான் வந்துட்டுருப்போம் 1.5 மணி நேரம் இப்போ ஏண்டா ஆச்சு 30 புரியுது யார் சாமி நீ 1.5 மணி நேரம் போட்டிருக்கேன் அப்படின்னு அர்த்தம் கஷ்டம் புரியுதுடா சாமி கரெக்டாக போக போகும்போது எடுத்துடுறாங்க. அவன் எரிச்சல் பண்ணுறாங்க. அவன் அதை அப்படியே லைனாக அப்படி நிற்கிற மாதிரி வச்சுருந்தாலும் பிரச்சனையாக இருந்திருக்காது. சொன்னேன் ஆனால் ஒழுத்து பரவாயில்லைங்க லொக்கேஷன் மாற்றாம இருந்தானே அது மாற்றினாலும் எரிச்சலாக இருக்கும் கரெக்டாக போயிட்டு இருக்கு ஒரே நல்ல ஸ்பீடாக போயிட்டு இருக்கோம். ஏன் என்ன அது நான் நிற்காம டக்குன்னு போயிருந்ததுன்னா வெயிட் பண்ண அவசியம் இல்லை. ஸ்பீடாக சாப்பிட போகிறாங்க. ஸ்பீட்னஸ் மாதிரிலாம் பண்ணுவானுங்க நம்ம தெரிஞ்ச மாதிரி பண்ணுவோம். ஸ்பீட்னஸ் மாதிரி தான் பண்ணுவேன். அப்படிலாம் நோட்டாதையா வர மாதிரி பண்ணுவாங்க. வர மாதிரினா 3 வருஷம் மாதிரி இருக்குங்க. நல்லா குதிங்க நல்லா குதிச்சுக்கலாம். நீ குதிக்க மாட்டேறியா எதுக்கும் நீ பயங்கரங்க எதுவும் தடுத்துட்டு இருக்கீங்களா? அப்புறம் சச்சின் நீங்கள் இவ்வளோ நல்லா பார்த்துருக்காதீங்க எங்களுக்கு பார்க்கணுன்னா பாருங்கள் ஆனால் மெயினான மட்டும் பார்த்தோன்னா பார்த்துருங்க. நீங்கள் நினைப்பீங்க யாராவனுங்க இப்படி ரெடி வாங்குறானுங்க அப்படின்னு இங்கே வந்து பாருங்க தெரியும். எனக்கு இந்த கண்ட்ரோல் என்னன்னா கீழே வந்து எனக்கு கை தான் வலிக்குது. அது வலிக்குதா? வந்துட்டோம் இவ்வளோ தூரம் வந்துட்டோங்க. ஆக்சுவலாக நான் இவ்வளோ தூரம் வரும்னு எதிர்பார்க்கல. டேஷ் பண்ண முடியும். அது யூஸ் பண்ணிட்டியா? பண்ணியிருப்பேன். அதுதான் சொல்கிறேன் கொஞ்சம் போகிறோம். அதான் எழுத்து போட்டு கொஞ்சம் பண்ணிடலாமா? யார்கிட்ட காமிக்கலாமாங்க? ஆமாம் பார்த்து ஏன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஆல்ரெடி நாங்கள் 1 மணி நேரம் ஆச்சு. அப்படி 12 GB போயிருங்க சொல்லிட்டு போகிறோம். இப்போ சொல்கிறத பார்த்தா கொஞ்சம் சொல்கிறக்காக தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் பாஸ் பண்ணி ஃபைனலி ஒரு வழியாக வந்துவிட்டோம். இது மட்டும் போட்டுருந்த கண்டென்ட்ல சத்தியமா கைஸ் மண்டை காஞ்சிருச்சு. மனசு அடிச்சு சைட்ல வருது. போதும் கைஸ் நம்மளுக்கு போதும். பார்த்தாச்சு. இதுக்கு மேல நல்லா பார்க்க தெம்பில்லை. ஆஃப்லைனா நாங்கள் முடிச்சு வச்சிருவோம் மேக்ஸிமம். ஆனால் இவங்க முடிச்சா ஆனால் ஒரு ஸ்டோரி கட்சின்னு காமிப்பாங்க. அது ஒன்றுமே இல்லை கைஸ். இவரும் ஒரு அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா நின்றுப்பார். அவ்வளோதான் ஒன்றுமே இல்லை.
ஆக்சுவலி நமக்கு இதுக்கு பாத் ஆஃப் முடிக்கலாம். பட் கட்சீனு ஆனா நமக்கு என்ன சாம் கரெக்ட்டா வைக்க முடியல. அதான் பிரச்சனை இப்போ. அன்பிரேக்கபிள் விஷயத்துக்குன்னா 3 வில்ல போயிருப்பாங்க. பரவால்ல. இதோ இந்த சாம் வச்சிருக்கணும். என்னது அது? புதுசா வருது. தானே. ஓ! முடிச்சா அப்படி வருதோ? தெரியல. இங்க இந்த சாம் வேணும் கைஸ் 3 இது. ஆனா இது வைக்கணும்னா இத எடுத்தாகணும். இப்போ அவர் தெரியலங்க. தெரியல விட்டுருங்க. பக்கு போல ஏதோ. ஓகே இது வரைக்கும் வந்ததே போதும் கைஸ். போதும் கைஸ் நம்மளுக்கு. இதுக்கு மேலாம் நம்மளுக்கு தெம்பில்ல. பாத் ஆஃப் பார்த்துட்டீங்களா? நாங்களும் பார்த்துட்டோம். இதான் பாத் ஆஃப் இதுக்கு மேல சொல்றக்கு ஒண்ணும் இல்ல. ம். எவ்வளோ சொல்லுங்க. ட்ரெயின் நிறைய ட்ரை ஆச்சு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. எவ்வளோ ட்ரெயின் 100 மேல இருக்குமாங்க? தெரியலங்க. மேல இருக்கு கைஸ் உங்களுக்குலாம். ஆனா எப்படியும் முடிச்சாச்சு அதுக்கு ஓகே. அத ஓகே முடிச்சிடுங்க. நீங்க முடிச்சிருக்கேன் இந்த வாட்டி முடியாது. ஓகே கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுறது வந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி பல கதறல்ஸ் இருக்கிறதுக்காக எப்படியும் நான் ஸ்டார்டிங்ல சொன்னோம் முடிச்சிருவோம்னு வெற்றிகரமா நம்ம பார்த்த ஃபேன்னா அவங்கள முடிக்கிறது நமக்கு பார்த்த ஃபேன் முக்கியம் இல்லை. அந்த இது வரைக்கும் போறது. பை பேட் எல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை கைஸ். நாங்க அந்த இதுக்கு தான் பார்த்தோம். பேட்டிங் ஆப்ஸுக்காக தான் நாங்க மெயினா பண்ணது. ம். அது மட்டும் இல்லாம முக்கியமா அது ஆப்ஷனல் தான். இது பண்றவங்க பண்ணலாம். ஆனா இப்போ நாங்க பெருமை சொல்லலாம் கைஸ். நாங்களும் இது பண்ணியிருக்கோம்டா, ஈஸியா இருந்துச்சுல. நாங்களும் நொட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆமா. அது முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா ஆஃப்லைன் முடிச்சு வச்சிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு. சரி ஆனா ஓகே. கட்சீன் மட்டும் வரும். கட்சின்னு இல்லைங்க அது. சும்மா திடீர்னு ஒரு கேமரா திருப்போனுங்க அவ்வளவுதான். சரி ஓகே கைஸ். பை கைஸ். அடுத்த வீடியோல பை கைஸ். அவ்வளவுதாங்க. ஒரு வழியா பா 3 மணி நேரமா 3 ஓடிட்டு இருக்கு. ம். பை கைஸ். பை. பாய் கைஸ்.